ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த சில வாரங்களுக்கு கவனிங்க, அடுத்த சில வாரங்களுக்கு மனதை குறித்ததான சில முக்கியமான காரியங்களை என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானித்து இந்த வருஷத்தோட இந்த மனதை புதிதாக்குவதை குறித்த இந்த செய்தி என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். புதிய வருஷத்தில் புதிய சில காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம். அதனால் வர சில வாரங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் தவறவிடாமல் என்ன செய்யுங்க, நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓகே, திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நான் யார் என்பதை குறித்து என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு உள்ள வைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், தேவ பிள்ளையாய் இருக்கிறேன் என்ற வெளிப்பாடு எனக்குள்ள வரும்போது என் மனமானது என்ன செய்கிறது, மறுரூபம் அடைகிறது என்ற காரியத்தை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த எபேசியர் 5வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு சில முக்கியமான காரியத்தை என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்களேன். 5 எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் யாரா இருந்தீங்க, அந்தகாரமா இருந்தீர்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க. முற்காலத்தில், இப்ப இல்ல. ஹல்லேலூயா. ஆமா, முற்காலத்தில் நீங்க யாரா இருந்தீங்க, அந்தகாரமா இருந்தீர்கள். ஆமென். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்களா, சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் நான் யாரா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன். நீங்க வெளிச்சமா இருக்கிறதுனால வெளிச்சமா இருக்கிறதுனால நான் என்ன செய்யணும், டியூப்லைட் வாங்கி வச்சிருக்கீங்க, அது என்ன செய்யணும், டியூப்லைட் என்ன செய்யணும், என்ன அழகான டியூப்லைட், என்ன அழகான லைட் அப்படின்னு சோக்கா இருக்கிறது. டியூப்லைட்டோட நோக்கம் என்ன, வெளிச்சத்தை அது கொடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல நீங்க இருளா என்ன செய்தீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் நம்ம அங்கீகரிப்பதற்கு முன்பாக நம்ம யாரா இருந்தோம், இருளாகத்தான் இருந்தோம், நம்ம அந்தகாரமா இருந்தோம் இல்லையா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்க கர்த்தருக்குள்ள யாரா இருக்கிறீங்க, வெளிச்சமாய் மாறிவிட்டீங்களா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு வெளிச்சம் வேதம் சொல்லுது. இருட்டு மாறி உட்கார்ந்துருக்காதீங்க, நீங்க வெளிச்சம் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்தகாரத்துல இருக்கிற மாதிரி இருக்காதீங்க, நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. வெளிச்சமாய் நீங்கள் இருக்கிறபடியால் நீங்கள் வெளிச்சம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வெளிச்சமா இருக்கிறதுனால என்னதான் கொடுக்கணும், ஆமாவா இல்லையா. நான் வெளிச்சமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், நான் வெளிச்சம். அப்ப அது என்ன சொல்றாரு, நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க என்ன செய்யுங்க. இப்ப பாருங்க, இது 2 காரியம் வருது. முதலாவது என்னன்னா, தேவன் நம்மை வெளிச்சமா என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளையா யார் நடக்கணும், நீங்க தான் நடக்கணும். நீங்க தான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க பண்ணும் அப்படி நம்ம திருப்பி அவர்த்த விட்டுற கூடாது. அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை என்ன செஞ்சிருக்கேன், வெளிச்சமா மாற்றி இருக்கிறேன், ஆகையால் நீ என்ன செய்ய, நீ வெளிச்சத்தின் பிள்ளை மாதிரி நடந்து கொள். அப்ப என்ன நடக்குது, நம்ம கிரியை குறித்து என்ன செய்யறாரு, தேவன் நம்மை மாற்றி இருக்கிறாரு. முதல்ல நான் யாரா இருந்தேன், அந்த காலத்துல இருள் இருக்கும்போது நான் யாரா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பேன், இருள தான் என்ன செஞ்சிருப்பேன். போறதுலாம் எப்படி இருந்திருக்கும், நான் போறோம்லாம் இருளா இருக்கும், நான் போறோம்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்கும். ஏன்னா அப்ப நான் யாருக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. ஆனா இப்ப ஆண்டவர் என்னை எங்க வைத்திருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் என்னை வைத்திருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக வெளிச்சமா இருக்கிறேன். ஆகையால் நான் யாராய் நடக்க வேண்டும், பக்கத்துல பாஸ், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடங்க. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம், நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, ஆகையால் ஒரு கிறிஸ்துவை உள்ள வைத்த மகனாய் நான் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப 2 பேரை பார்க்க போறோம். என்னன்னா, ஒண்ணு, இருளின் மனுஷனுக்கும் வெளிச்சத்தின் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை என்ன செய்ய போறோம், இந்த எபேசியர் 6வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், எபேசியர் 5ல வெளிச்சத்தின் பிள்ளைக்கும் இருளின் பிள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை என்ன செய்ய போறோம், வேதமே தெளிவாய் சொல்லுது இல்லையா. இந்த எபேசியர் 1வது அதிகாரத்துல இருந்து இந்த வித்தியாசத்தை என்ன செய்யறோம், முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத குறித்து என்ன செய்யறோம். கடந்த வாரத்துல கூட என்ன செய்யறோம், பழைய மனுஷனை என்ன செய்யணுமா, நம்ம கலைந்து போட வேண்டிய மனுஷன் என்ன செய்யணும், கலைந்து போடணும். தரித்துக் கொள்ள வேண்டிய புதிய மனுஷன் என்ன செய்யணும், நம்ம தரித்துக் கொள்ள. நம்ம பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்ன செய்யுது, 2 பேரை பார்த்தோம். இங்க என்ன சொல்லுது, இருளின் பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. பக்கத்துல பாஸ், நீ இயேசு பிள்ளையான்னு என்னன்னு தெரியல, நீ இருளின் பிள்ளையா வெளிச்சத்தின் பிள்ளையா, வசனத்துல என்ன செய்ய பாரு. ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் என்னத பார்க்க போறோம்னா, முதலாவது வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய குணங்களை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எபேசியர் 5:1 பாருங்க.
5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல. ஆமென். இந்த வெளிச்சத்தின் பிள்ளை யாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளை யாரு? தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஏசாயால கூட நிறைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். அருமையான மகன் அல்லவோ, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அப்ப இந்த வெளிச்சத்தின் பிள்ளை எப்படிப்பட்டவனா இருப்பான்? நான் தேவனுக்கு பிரியமானவனா இருப்பான். எல்லாம் சொல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அவன் உலகத்துக்கு பிரியமானவன் இல்ல, மனுஷருக்கு பிரியமானவன் இல்ல. யாருக்கு பிரியமானவன்? பக்கத்துல பாஸ், நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா, உலகத்திற்கும் மனுஷர்களுக்கும் பிரியமானவர்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, எப்படி இருப்பான்? தேவனுக்கு பிரியமா. ஏன்னா உலகம் சில நேரம் அவன் என்ன செய்யும்? பகைக்க ஆரம்பிக்கும். உலகம் சில நேரம் அவன் என்ன செய்யும்? வெறுக்க ஆரம்பிக்கும். ஆனா அவன் யாருக்கு பிரியமாய் நடந்து கொள்வான்? தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வான். அதே வசனத்தை அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இப்ப இந்த வெளிச்சத்தின் பிள்ளை யாரை பின்பற்றுவான் தெரியுமா? யாரை பின்பற்றுவான்? யாரை பின்பற்றுவான்? மனுஷரை பின்பற்ற மாட்டான். யாரை பின்பற்றுகிறான்? தேவனை பின்பற்றுகிறான். அல்லேலூயா. நான் பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, அந்த உலகத்துல நம்ம பார்த்து விரும்பத்தக்க ஜனங்கள் நிறைய பேர் என்ன செய்யலாம், ஒரு வேலை இருக்கலாம். என்னமா அழகா பாடுறாங்க, என்ன அழகா பாட்டு எழுதுறாங்க, என்ன அழகா இசை வாசிக்கிறாங்க, என்ன அழகா பிரசங்கம் பண்றாங்க, என்ன அழகா ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு என்ன செய்யலாம், நிறைய பேர் என்ன செய்யலாம். நாம் விரும்புகிற அநேகர் நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா நம்ம பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அதனால மனுஷனை பேர் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. சில நேரங்களில் அவர்தான் என் ரோல் மாடல் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவர்தான் என் தலை அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, என் தலைவரியா யாரு? எந்த மனுஷனையும் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது. இந்த உலகத்தை எனக்கு அந்த சினிமா நடிகர் தான் நான் என்ன சொல்லுவாங்கல்ல, நான் எனக்கு அந்த சினிமா நடிகர் தான் நான் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீ கிறிஸ்தவ உலகத்துல என்ன ஆகி போச்சு, நான் அந்த பாஸ்டர் ஃபேனு, நான் இந்த பாஸ்டர் ஃபேனு அப்படின்னு ஆகி போச்சு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம யாரை மட்டும்தான் பின்பற்றணும்? இயேசுவை மட்டும்தான், தேவனை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். பக்கத்துல பாஸ்டர் நம்ம பின்பற்ற தகுதியானவர். பக்கத்துல பாஸ்டர் நீங்க பின்பற்ற தகுதியானவர் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு சிறந்த முன்மாதிரியான செய்யறாரு இருக்கிறாரு. சிலர் மனுஷத்தையே எப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வாயில 100 வார்த்தை பேசினாங்கன்னா அந்த 100 வார்த்தையில 90 வார்த்தை அந்த ஆளை பத்தி என்ன செய்வாங்க, அவரை பத்தி தான் சொல்லுவாங்க. அவரு இல்ல, நம்ம பின்பற்ற சிறந்த மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அப்ப இந்த வெளிச்சத்தின் பிள்ளை யாரை பின்பற்றுவான் என்றால், வெளிச்சத்தின் பிள்ளை தேவனை மட்டும்தான் பின்பற்றுவான். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் எப்படி வாழ சொல்லி இருக்காரு, அவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் என்ன சொன்னார்ன்றதான் யார் சொல்லுவா? வெளிச்சத்தின் பிள்ளை சொல்லுவான். ஆனா இந்த இருளின் பிள்ளை அதுக்கு என்ன சொல்லுவான்? இருளின் பிள்ளை தெரியுமா சொல்லுவான்? அவங்க என்ன சொன்னாங்க, எங்க தாத்தா இதை சொன்னாங்க, எங்க பாட்டி இப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா இதைத்தான் சொல்லி என்ன வளர்த்தாரு, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படித்தான் வளர்றாங்க அப்படின்னு எதை சொல்லிக்கிட்டு இருப்பான்? மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத என்ன செஞ்சுட்டு இருப்பான்? சொல்லி கொண்டு இருப்பான். ஆனா ஒரு தேவ பிள்ளை, ஆமென், ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வானா, எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் இப்படி வாழ சொல்லி கொடுத்திருக்காரு, அவர் இப்படி வாழ்ந்திருக்கிறாரு, நானும் அப்படித்தான் வாழ்வேன் என்று என்ன செய்வான்? தேவனை பின்பற்றுகிறவனா இருப்பான். அல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து. மூன்றாவது, இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வானா, எப்பொழுதும் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பிலே என்ன செய்வான்? அன்பிலே நடப்பான், அன்பாய் இருப்பான். யாரு? ஒளியின் பிள்ளை. ஒளியின் பிள்ளை எப்படி நடப்பான்? அன்பாய் நடப்பான். ஆனா இந்த இருளின் பிள்ளை எப்பயும் வம்பாத என்ன செய்வான்? வம்பாத நடப்பான். எப்படி என்ன சொல்லுங்க? தேவ பிள்ளை எப்ப பேசினாலும் என்ன செய்தாலும் அன்போட செய்வான். அல்லேலூயா. ஆனா அந்த இருளின் பிள்ளைட்டு என்ன செய்யாது? எதை செஞ்சாலும் ஒரு கோபம், எதை செஞ்சாலும் ஒரு மூர்க்கம், எதை செஞ்சாலும் ஒரு கசப்பு, எதை செஞ்சாலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுப்பா, வேண்டாம் வெறுப்பா எதையுமே என்ன செய்வாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்னன்னா, என்ன செய்தாலும் எப்படி செய்வாங்க? அன்பிலே நடந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்த பாருங்க, அவன் கூட வேலை செய்யறவங்க அவனை பார்த்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவன் கூட வேலை செய்யறவங்க என் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு சாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு கோபமே என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் திட்டு வாங்கினாலும் என்னதான் செஞ்சாலும் எப்படிதான் வெளிப்படுத்துறாப்ல? அன்புதான்.
அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்களாம் அவனுக்கு கோபமே. ஆனா நம்ம சில நேரம் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, கோபம் மட்டும்தான் சார் வருது, அவருக்கு வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும்? ஒளியின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி நடப்பான்? அன்பிலே நடப்பான். நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாம் அவங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்ற சாட்சி நமக்குள்ள என்ன செய்யணும்? அம்மா ஐயோ இது இப்படின்ட்டா என்ன ஆயிடுச்சு, இவங்களா இதா அப்படின்ட்டா என்ன ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட பேர் என்ன செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளாகி நம்ம அன்பிலே நடந்து கொள்ள இது யாருடைய அடையாளம்? ஒளியின் பிள்ளையினுடைய அடையாளம். அடுத்து 3வது வசனம் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அப்படின்னா அடுத்து என்னன்னா, இந்த வெளிச்சத்தின் பிள்ளை பரிசுத்தவானா என்ன செய்வான்? பரிசுத்தவானா இருப்பான். எப்படி? செய்யறதெல்லாம் என்ன இருக்கும்? பேச்சில் என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும். பேச்சில் என்ன இருக்கும்? பரிசுத்தம். நடக்கையில் என்ன இருக்கும்? பரிசுத்தம். வார்த்தையில் என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும். இது யார் நடப்பா? அப்படி வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வான்? வெளிச்சத்தின் பிள்ளை நடப்பான். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க? ஆமென். ஒரு ஆமென் கூட வரல பாருங்க. சந்தேகமா இருக்கு. இருங்கயா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு. இல்ல இருங்கயா வீட்டுல கேட்டு சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்றீங்களா? ஆமென். நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் எனக்கு என்ன செய்கிறது? கண்ணாடி போல எனக்கு முன்பாக நின்று காண்பித்துக் கொண்டிருக்கு. நான் கர்த்தருடைய வார்த்தையாக கண்ணாடி முன்னாடி போய் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நிற்கும் போது நான் எப்படி இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? எனக்கு எடுத்து காட்டுகிறது. என் சுபாவம் எப்படி இருக்கு, என் நடக்கை எப்படி இருக்கு, என் ஜீவிதம் எப்படி இருக்குன்றத கண்ணாடி என்ன செய்யுது? நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவதை அது காட்டுவதில்லை. எப்படி காட்டுது? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை எனக்கு என்ன செய்கிறது? காட்டுகிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு காட்டுது. என்னன்னா, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எதை காண்பிக்கிறது? நான் யாராக இருக்கிறேன் என்பதை என்ன செய்யுது? இப்ப நான் எப்படி இருக்கிறேன்றத கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எனக்கு காண்பிக்குது. அத உலக கண்ணாடி என்னத்தை மட்டும் தான் காமிக்குது? நான் எப்படி இருக்கிறேன்றதை மட்டும் தான் காமிக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையாகிய கண்ணாடி என்ன காண்பிக்குதுன்னா, நான் எப்படி இருக்கிறேன் என்பதையும் காண்பிக்கிறது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை காமிக்கிறது. இதுதான் பெட்டர் கண்ணாடி பாருங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் கண்ணாடியில ஒரு சைடு மட்டும் தான் என்ன செய்யுது? ஒரே சைடு மட்டும் தான் நான் யாரு தலை உடைஞ்சிருக்கு அதை மட்டும் தான் காமிக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன காமிக்குன்னா, உன் தலை இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதை என்ன செய்யுது? எப்படி கண்ணாடி இது? சூப்பர் கண்ணாடியா இல்லையா? ஆமா. அப்பதான் நம்ம பாக்குறோம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது நம்மள என்ன செய்கிறோம்? நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எங்க மாற்றம் உண்டாகுது? மனதில் ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறோம்? ஏற்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓகே. அடுத்து 6வது வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நல்ல கவனி. அடுத்து இந்த வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருப்பான் அப்படின்னா, யாரும் அவனை மோசம் போக்காதபடிக்கு அவன் எப்படி இருப்பான்? எச்சரிக்கையா இருப்பான். யாரு இருப்பான்? ஆனா இந்த இருளின் பிள்ளை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? அழகா ஏமாத்தி விட்டுருவாங்க. அழகா ஏமாத்தி விட்டு என்ன செஞ்சிருவாங்க? எதையா சொல்லி விட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. இன்னைக்கு இல்லையா எத்தனையோ உபதேசங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த வெளிச்சத்தின் பிள்ளை சத்தியத்துல உறுதியாய் நிலைத்திருப்பான். யாரும் அவனை என்ன செய்ய முடியாது? அவனை மோசம் போக்க முடியாது. ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்யப்பட்டிருப்பான்? ஐயா நீங்க சொல்றீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே அப்படின்றதுல யாரு எப்படி இருப்பா? எச்சரிக்கையா இருப்பான். யாரோட ஜாக்கிரதையா இருப்பான். அதான் என்னுடைய அர்த்தம். என்னது எச்சரிக்கையா இருக்கிறது? என்னது சொல்றாங்க? அங்கனக்குள்ள நம்ம சுத்தி எல்லாம் போர்டு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? ஒரு சிவப்பு பச்சை போர்டு வச்சிருக்காங்களா? ஒரு படம் போட்டு என்ன படம் வச்சிருக்காங்க? யானை இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இந்த இடத்துல நீங்க போகும்போது எப்படி இருக்கணும்? யார் ஏமாத்தாம யாரும் பயமுறுத்தாம போனா என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா போனா நம்ம அந்த போர்டு அதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மள என்ன செய்யுது? ஏதோ ஒரு காரியத்தை எச்சரிக்கை பண்ணுது. அதே போலதான் நம்மளும் இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன பண்ணுவான்னா, எல்லாவற்றிலையும் அங்க பாவம் இருக்கு, அங்க போக கூடாது, அங்க தீமை இருக்கு, இங்க போக கூடாது, இங்க பொல்லாப்பு இருக்கு, இங்க இவன் கூட சேரக்கூடாது, இவன்ட்ட என்ன இருக்கு? அநீதி இருக்குன்னு எப்படி இருப்பான்? எப்பயும் எச்சரிக்கையா இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 9வது வசனத்தை பாருங்க. ஆவியின் கனி நிறைந்தவன் என்ன செய்வான்? அதுக்கு முன்னாடி இல்ல இந்த வார்த்தையை நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கலாம். 8வது வசனத்துல சொல்லுது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வெளிச்சத்தின் பிள்ளை, தேவ பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ மனிதன் எப்படி நடப்பான்னா, வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன செய்வான்? ஒரு தேவ மனிதனாய் நடப்பான். அவன் பேசுற எதை வெளிப்படுத்துவான்? நான் ஒரு தேவ மனிதன், நான் ஒரு தேவ பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை எதில் வெளிப்படுத்துவான்?
அவனுடைய நடக்கையில, அவனுடைய வார்த்தையில, அவனுடைய செய்கையில பார்த்தாலே என்ன செஞ்சிடும் சிலர் கூட கொஞ்ச நேரம் நின்று நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளையா இருளின் பிள்ளையா நம்மளே என்ன செஞ்சிடலாம், அழகா கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆனா பார்க்க எப்படி இருப்பாங்க? பார்க்க வெளிச்சத்தின் பிள்ளை மாதிரியே என்ன செய்வாங்க? அல்லேலூயா சவுண்டா இருக்கும், கைத்தட்டு சவுண்டா இருக்கும், எல்லாமே பயங்கரமா என்ன செய்யும்? வெளிச்சத்தின் பிள்ளை மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா என்ன இருக்கும்? அப்பா இது பயங்கர படுகுழிமான இருளா இருக்கப்பான்ற அளவுக்கு என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணுமா? நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேஷம் போடுவது, வேஷம் மாட்டிக்கிறது கிடையாது. அவங்கள மாதிரியே இவங்க கிறிஸ்தவங்கனால இப்படின்னு ஒரு வேஷத்தை மாட்டுவது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையால் மறுரூபம் அடைவது. ஏற்கனவே வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான். வேஷம் போடுறதுக்கும் மறுரூபமாகிறதுக்கும் பல வித்தியாசம் என்ன செய்யுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. வேஷம் மாறுறதுன்னா ஒருத்தருக்கு இருக்கிற அந்த வேஷத்தை அப்படியே தூக்கி நான் என்ன செய்கிறது? அப்படியே மாட்டிக்கிறது. ஆனா உள்ளதான் என்னதான் இருக்கு? உள்ள வேற ஆளு இல்லையா? இப்ப இந்த நடிகர்மாருடைய வேஷத்தை சில என்ன செய்யறாங்க? போட்டு நடிக்கிறாங்கல்ல, பார்க்க எப்படிதான் இருக்கு? அதே மாதிரிதான் இருக்கு, அதே மாதிரி. ஆனா உள்ள வேற ஆளு, வேற ஆளு வேற. அது என்னது? அது வேஷம். ஆனா மறுரூபம்ன்றது உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யுது இல்லையா? ஒரு கரு பாருங்க, ஒரு கரு வந்து உருவாகும் போது எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு இல்லையா? எந்த ஒரு மிருகத்தையோ இல்ல ஒரு பறவையோ எதை வேணா எடுத்துக்கோங்க, அது கருவாய் உருவாகும் போது அதோடைய ஷேப்பை என்ன செய்யுது? ஆனா வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கு? ஒரு நாய்க்குட்டி பாருங்க, தாயின் வயிற்றுல இருந்து அது உருவாகும் போது எப்படி இருக்கு? வித்தியாசமா என்ன செய்யுது இருந்து அது வேற ஒரு ரூபமாய் என்ன செய்கிறது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா பட்டர்ஃப்ளை. என்னது பட்டர்ஃப்ளை? இலைக்கடியில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புழு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுதானா? வேஷம் போடுதா, மறுரூபமாகுதா? பட்டர்ஃப்ளை வந்து இன்னொரு பட்டர்ஃப்ளை மாதிரியா அவங்க இப்படி போட்டிருக்காங்க, நம்மளும் இப்படி போட்டு போக வருது இல்ல. அது அப்படியே நாளுக்கு நாள் என்ன செய்யுது? வேற ஒரு சாயலாய் அது மாறுகிறது, வேற ஒரு ரூபமா என்ன செய்கிறது? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். வேஷம் போடுறது இல்லை. என்னது? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளை மாதிரி நான் வேஷம் போடுறது இல்ல. அப்படி ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடித்து காட்டுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க? வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன செய்யறாங்க? நடித்து காட்டுகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளிச்சத்தின் பிள்ளையாய் பக்கத்துல பாஸ் நடிக்கிறது இல்ல, நடக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, பரிசுத்த வாழ்க்கை என்பது நடித்து காண்பிப்பது அல்ல, நடந்து கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்ம என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளணும். அடுத்து ஆவியின் கனி அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? யாருக்குள்ள இருக்கும்? வெளிச்சத்தின் பிள்ளைக்குள்ள, வெளிச்சத்தின் நபருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த நபருக்குள்ள என்ன வெளிப்படும்? ஆவியின் கனி. அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானமா இருப்பான், நீடிய பொறுமையுடையவனா இருப்பான், இச்சை அடக்கமுடையவனா இருப்பான். இதெல்லாம் என்னது? ஆவியின் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அடுத்து சகல நற்குணம். எல்லாம் சொல்லுங்க. சகல. உங்க பைபிள் எப்படி இருக்கு? துர்க்குணம் இருக்கா, நற்குணம் இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. சகல நற்குணம். அப்படின்னா இந்த வெளிச்சத்தின் பிள்ளைக்கு என்ன இருக்கும்? சாதாரண சகல விதமான நற்குணமும் அவனுக்குள்ள இருக்கும். சிலது நல்லா இருக்கும், சிலது போகதா இருக்கும். அப்படி கிடையாது. அவனுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே நல்ல குணமா இருக்கும். சகல நற்குணம். அடுத்து நீதியா இருப்பான். யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருப்பான்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் நீதியா என்ன செய்வான்? நீதியாய் பேசுவான், நீதியாய் நடப்பான், நீதியாய் செய்வான், நீதியாய் எல்லாவற்றையும் பண்ணுவான். அடுத்து உண்மை. என்ன சொல்லுங்க? என்னது? உண்மையா இருப்பான். இங்க நல்லா கவனிங்க. இந்த ஆவியின் கனி எதுல வெளிப்படும் சொல்றாரு? கர்த்தாவே எனக்கு ஆவியின் கனியை தந்ததற்காய் சோத்திர 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 அப்படின்னு கை தட்டுறது இல்ல. அந்த நேரம் வர்றது மட்டும் இல்ல ஆவியின் கனி. எனக்குள்ள ஆவியின் கனி இருக்குன்றதை எப்படி பாக்குறது? எல்லாம் சொல்லுங்க. நற்குணத்துல, நீதியில, உண்மையில தான் ஆவியின் கனி தெரியும். அல்லேலூயா. ஆவியின் கனி எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் சொல்லுங்க. சகல நற்குணம், நீதி, உண்மை. இந்த மூணு தான் எனக்குள்ள ஆவியின் கனி இருக்குன்றதை வெளிப்படுத்துது. நல்லா கவனிங்க. அப்ப எனக்குள்ள துர்க்குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள நல்ல குணம் இல்லைன்னா எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆவியின் கனி எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீதினா என்னன்னே தெரியல எனக்கு. செய்யறதெல்லாம் என்னது? நீதி பக்கத்துல ஒரு ஆவ போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? செய்யறதெல்லாம் அநீதினா என்ன போகும்? ஆவியின் கனி இல்ல. அடுத்து உண்மையவே தெரியாது. என்னதான் தெரியும்? கள்ளத்தனம் தான் தெரியும்னா என்னது? என்ன கிரியாது? மாம்சத்தின் கிரியை. புரியுதா? எனக்குள்ள நான் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறேன்.
ஆவியானுடைய கனிகள் எனக்குள்ள நிரம்பி இருக்கின்றதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்னா 3 காரியத்துல கண்டுபிடிக்க முடியும். யார சொல்றா? வேதம் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது சகல நற்குணம். தீமை செய்யறவங்களுக்கு கூட நீங்க என்ன செய்வீங்க? நல்லது செய்வீங்க. எதிர்த்து பேசுறவங்களுக்கு கூட என்ன செய்வீங்க? நல்லது செய்வீங்க. உங்களை தூசிக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்ணுவீங்க? நன்மை செய்வீங்க. நல்ல குணம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? நற்குணங்கள்னா புரியுதா? நற்குணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்படும். அடுத்து நீதியா என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் செய்வீங்க. அடுத்து எல்லாவற்றிலும் எப்படி இருப்பீங்க? உண்மையா. எல்லா காரியத்திலையும் எப்படி இருப்பீங்க? உண்மையாய். அப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஆவியின் கனி என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைக்குள்ள என்ன நடக்கும்னா 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்ன செய்யறாரு? சோதித்து பார்க்கிறார். யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை எப்ப எதை பார்ப்பாரு? ஆனா அந்த இருளின் பிள்ளை என்ன செய்வார்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எனக்கு தேவை, எனக்கு கிடைக்கணும். இதான் யாருடைய குணம்? இது பார்க்க நல்லா இருக்கு, இது எடுத்தா நல்லா இருக்குமே டப்புன்னு என்ன செஞ்சிருது? இதெல்லாம் யாருடைய குணம்? இருளின் பிள்ளையினுடைய குணம். ஆனா இந்த வெளிச்சத்தினுடைய பிள்ளையினுடைய ஒரு சுபாவம், ஒரு குணம் என்னன்னா, எப்ப என்ன பண்ணுவாருன்னா, என்ன காரியம் செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும் என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா இருக்குமா? ஆண்டவரே, நாங்க போறேன் ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு என்ன செய்வாரு? யார் சோதிப்பாரு? எல்லாம் சொல்லுங்க. வெளிச்சத்தின் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிவான். எந்த காரியம் செய்தாலும் என்ன செய்வான்? ஆண்டவரே, நான் செய்கிற இந்த காரியம் உங்களுக்கு பிரியமா இருக்குமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பேசுகிற இந்த காரியம். எப்பயுமே தேவ பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்றது புரியுதா? என்ன பேசினாலும் என்ன செய்தாலும், ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா இருக்குமா? நான் போய் சாரை கடையில் அப்படியே நின்று பேசிட்டு இருக்கேன்னு வைங்க, அங்க நான் என்ன செய்யணும்? கேட்பனா மாட்டேன்? நான் என்ன கேட்பேன்? ஆண்டவரே, இங்க நின்று நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், இது உமக்கு பிரியமா இருக்குமா? ஆண்டவரே, அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமாங்க? அது மகன் இன்னும் அழகா போய் அங்க போய் நின்று சாரை குடிக்கிறவங்களோட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கானே, என்ன அழகா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கைத்துட்டு வர மேல இருந்து. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று எந்த காரியம் செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன ஆண்டவரே, இது உமக்கு பிரியமாய் இருக்குமான்னு யார் சோதிப்பா? யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை இதெல்லாம் சோதிச்சு பாப்பா. இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கனே, இந்த காரியம் ஆண்டவருக்கு இஷ்டமா இருக்குமா நீ யார் சிந்திப்பா? அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 11 வாசிமா. 11. கனியற்ற, நல்லா கவனிங்க, வெளிச்சத்தின் பிள்ளையுடைய அடுத்த ஒரு சுபாவம் சொல்ற பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகள் என்ன செய்வான்? கனியற்ற அந்தகார கிரியைகள்னா புரியுதா? தேவையில்லாத காரியம், உன்னத்துக்கு உதவாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? உடன்படாம. அதுக்கு தான் பாருங்க, இந்த உலகத்துல என்னென்னமோ காரியத்தை செய்யறாங்க, ஆனா தேவ பிள்ளைகள் அதுக்கு என்ன செய்யறது இல்ல. பிரிவின் வருவாங்க, அதுன்னு வரும். அதெல்லாம் நம்ம ஏன் உடன்படுறது இல்லைன்னா, அது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம என்ன செய்யப்படக்கூடாது? உடன்படாம. அவைகள் என்ன செய்வான்? சிலர் உடன்பட மாட்டாங்க, ஆனா என்ன செஞ்சிருவாங்க? அப்படி அமைதியா போயிடுவாங்க. ஆனா அவர்கள் செய்வது தவறு என்று தவறுன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவான்? தேவ பிள்ளை அவர்கள் என்ன செய்வான்? அவைகளை கடிந்து கொள்வான். இது நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல. ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு வைங்களேன், நீங்க சைலண்டா போக கூடாது. உங்க கூட இருக்கிறவங்க தேவ பிள்ளைகள், நீங்க சைலண்டா போயிட்டீங்கன்னா என்ன செய்றீங்கன்னு அர்த்தம்? அதுக்கு நீங்க இசைந்து என்ன செஞ்சிட்டீங்க? ஒத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, இல்லாததா அவங்கள்ட்ட இல்லாததா எப்படி சொல்றது கேட்டிருக்கீங்களா? ஆமா, பெரிய உலகத்துல யாரும் செய்யாத செஞ்சுட்ட நீ என்ன 1000 ரூபாய் களவான்ட்டு உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு என்ன செய்யறது? எந்த கிரியைக்கு உடன்படுறது? கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படுறது. ஆனா என்ன செய்யணும் தேவ பிள்ளை? நீ செஞ்சது தப்பு, நீ கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சிருக்க, இத செய்திருக்கிறா என்று அதை என்ன செய்யணும்? நம்ம கடிந்து கொள்ளணும். உங்க கூட இருக்கிற வேலை, உங்க சகோதரர்கள், நம்ம சபையில் உள்ளவங்களை சொல்றேன், சபையில் உள்ளவங்க, மற்ற தேவ பிள்ளைகள். நான் பாருங்க, பல நேரங்களில் நம்ம சபைக்கு வராத நிறைய தேவ பிள்ளைகள் கூட எனக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு தவறு செய்யும் போது, ஒரு தீமை செய்யும் போது நான் என்ன செஞ்சிருவேன்? நீங்க செய்யறது தப்பு, இது தவறு என்று என்ன செய்யணும்? அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. அவங்க கூட நம்மளும் சேர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது? ஒத்து போயிடக்கூடாது. நம்ம எப்படி நிக்கணும் ஆண்டவருக்காக? நான் தேவ பிள்ளை, இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். சில நேரம் உலகத்தார் சொல்லுவாங்க, பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல,
நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு என்ன செய்வாங்க? இல்ல இல்ல, நம்ம சொன்னா தேவ பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், உடன்படவும் மாட்டேன். அதை செய்யறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்றாங்கன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதோட அமைதியா வந்துடக்கூடாது. இது தப்பு, இது நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது என்று என்ன செய்யணும். மற்றவங்களும் நீங்க ஒருத்தவங்க நம்ம சபையில ஒருத்தவங்க தவறு செய்யறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நமக்கு இதுக்கு வம்பு அப்படின்னு போயிடக்கூடாது. எப்படி சொல்ற புரியுதா? இப்ப நீங்க ஏதோ ஒரு தவறு செய்றீங்க, நான் என்ன செய்யறேன், நமக்கு எதுக்கு வம்பு, அதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டு நான் போயிட்டேன்னா, நான் நீங்க செய்கிற அந்த பாவத்திற்கு நான் என்ன பண்றேன்னு அர்த்தம், உடன்படுறேன் நான் உங்க கூட. புரியுதா உங்களுக்கு? இடையில தம்பி கூட ஒரு தடவை சொன்னாரு, நான் என்ன லாட்டரி சீட் செஞ்சுட்டேன் வாங்கிட்டேன்னு சொன்னாரு வைங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். லாட்டரி சீட் வாங்கின காசுல காணிக்க என்ன செஞ்சுட்டாரு, கொடுக்குறான்னு வைங்க. பரவாயில்ல, எல்லாம் கத்துறதுக்கு தானே, காணிக்க தானே, நானும் சோத்திரம் பண்ணி என்ன செஞ்சிடறது இல்ல வாங்க அப்படின்னா, அவர் அந்த லாட்டரி சீட் வாங்கல, நான் தான் லாட்டரி சீட் என்ன செய்யறேன், நான் தான் வாங்குறேன். அப்படின்னா என்னன்னா, கத்திர மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இப்ப இல்ல, இப்போ அப்பவே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இல்லையா. அப்போ ஒரு தடவை நான் என்ன செய்யறேன், தம்பி இது என்னது, அப்ப ஒரு ஊழியக்காரனா ஒரு தேவ பிள்ளையா அவங்க செய்யற தவறு நான் என்ன செய்யறேன், நீங்க செய்யறது தவறு, நீங்க அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுனால நீங்க என்ன நம்புறீங்கன்னா, நான் இதை நம்புறேன், ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருன்றதை நான் என்ன செய்யல, நம்பலன்றது அதனுடைய அர்த்தம். புரியுதா சொல்றது? அதாவது கர்த்தர் என்னை எனக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லாம நான் வந்து குறுக்கோளில போய் என்ன செய்யறேன், எவ்வளவு சம்பாதிச்சு வச்சதை கொடுத்து என்ன செஞ்சிடறேன், வாங்கிடுறேன். ஆனா அதுல எந்த ஒரு சமாதானமும் எனக்கு என்ன செய்யாது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அதான் வேதம் சொல்லு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதனோட அவர் வேதனையை கூட்டாருன்றது வேதம். அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா அதுல எந்த விதமான வேதனையும் என்ன செய்யாது. ஆனா குறுக்கோளில போய் நம்ம அதையும் சம்பாதிச்சோம்னா அதுல என்ன இருக்கு, வேதனை இருக்கிறது. புரியுதா சொல்றது உங்களுக்கு? அப்ப ஒருத்தவங்க தவறு செய்யும் போது நான் அதுக்கு உடந்தையாகிறேன்னு வைங்களேன், நான் அந்த அந்தகார கிரியைக்கு நான் என்ன பண்றேன், உடன்படுறேன். ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த அந்தகார கிரியைக்கு உடன்படக்கூடாது, அதை நான் கடிந்து கொள்ள வேண்டும். இது தப்பு, நம்ம இதை என்ன செய்யக்கூடாது. நான் ஒன்னு சொல்றேன் தெரியுமா, உலகத்தை ஆண்டுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்றாங்க இன்னைக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரு சொல்றது புரியுதா? என்னங்க நீங்க சர்ச்சைக்கு போறீங்க, நீங்க எல்லாம் இதை செய்யலாமா அப்படின்னு யாரு கடிந்து கொள்றா, சொல்றாங்களா இல்லையா? என்னங்க நீங்க சர்ச்சைக்கு போறீங்க, இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கட்டாத பேசுறீங்களே, என்னங்க சர்ச்சைக்கு போறீங்க, இதைத்தான் உங்க பாஸ்டர் போதிக்கிறாரா அப்படின்னு என்ன செய்யறாங்க, யாரு கடிந்து கொள்றா, உலகத்தார் விசுவாசியை கடிந்து கொள்றாங்க. ஆனா யாரு கடிந்து கொள்ளணும், விசுவாசி தான் உலகத்தார் கடிந்து கொள்ளணும். நீ செய்தது பாவம், நீ செய்தது தவறு, யார் கடிந்து கொள்ளணும், தேவ பிள்ளை உலகத்தான கடிந்து கொள்ளணும். ஆனா உலகத்தை என்ன செய்யறான், இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கடிந்து கொள்றோம். நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னா, தேவ ஜனங்கள் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படுகிறவங்களா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்குன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன். அவைகள் என்னது, தவறு என்று சொல்லி அதை என்ன செய்யறாம கடிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், தீமை என்ன செய்யணும், ஒருத்தவங்க வீட்டுல தீமை செய்யறாங்க, நீங்க ஜெபிக்கிற குடும்பமா இருக்கிறீங்க, ஒருத்தவங்க தீமை செய்யறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சரி நீங்க பாட்டுக்கு இருந்துக்குங்க அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. நீங்களும் என்ன செய்றீங்க, அதுக்கு உடன்படுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்க குடும்பத்துல இப்ப என்னோட பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்றான்னா ஸ்கூல்ல இருந்து ஒரு பென்சில் என்ன செஞ்சுட்டான், யார் குழந்தையோ எடுத்துட்டு வந்துட்டான்னு வைங்க. உடனே நான் என்ன செய்யறேன், என்னடா இந்த பென்சில் எடுத்து கொஞ்சம் நல்லதா எடுத்து வர வேண்டியதானே அப்படின்னு நான் என்ன பண்றேன், அவர் என்ன செய்யறேன் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறேன். அப்ப அவன் என்ன செய்வான், நாளைக்கு அப்பா வேற சொல்லிட்டாரு, எட்டு வரும்போது எட்டு வர நல்லதா எட்டு வந்துட்டாரு அப்படின்னு என்ன செய்யறான், இன்னும் அடுத்த நாள் போய் என்ன பண்றான், அடுத்த நாள் போய் என்ன செய்யறான், பென்சில் எடுக்கிறான். இது நாளுக்கு நாள் வளர்ந்து என்ன ஆகுது, அப்ப அவனுக்குள்ள என்ன மைண்ட் வந்துடும்னா, அப்பா எதை எடுத்துட்டு போனாலும் என்ன செஞ்சிருவாரு, எதை கொண்டு போனா நம்மளை கை தட்டி என்ன செய்வாரு, உற்சாகப்படுத்துவாரு. நம்ம அவனுக்கு என்ன உண்டாயிருது, மனநிலை உண்டா. அப்படின்னா என்னன்னா, உண்மையா அவன் எடுத்துட்டு வரல, நான் தான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். புரியுதா சொல்றது? ஏன்னா அவனுடைய கிரியைக்கு நான் என்ன செய்யறேன், உடன்படுறேன். ஆனா நான் என்ன பண்ணணும்னா, கொண்டு வரும் போதே 4 அறை விட்டு என்ன செய்யணும், அப்பமே நீ செஞ்சது என்னது தப்பு, உனக்குள்ளத கூட நீ கொடுத்துட்டு வந்திருக்கணும், யாருடையதையும் நீ என்ன செய்யக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த அந்தகார கிரியை நான் என்ன செய்யறேன், கடிந்து கொள்றேன். இப்படிதான் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும். உங்க குடும்பத்துல ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு தவறு நடக்கும்போது, நீங்களோ உங்க பிள்ளைகளோ உங்க குடும்பத்தாரோ ஒரு கனியற்ற அந்தகார கிரிகளை செய்யும் போது நீங்க என்ன செய்யணும், ஒரு தேவ பிள்ளையா நின்னு நீங்க செய்வது தவறு, அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணணும், கடிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம ஆமா பெரிய உலகத்தில் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா
நீங்களும் அந்த கிரியைக்கு என்ன செய்றீங்க? உடன்படுறீங்க. நீங்களும் அந்த காரியத்துக்கு புரிதல் சொல்றது அந்த அது என்ன காரியம் சொல்றாரு? கனியற்ற அந்தகார கிரினா அது என்னது? அந்தகாரம்னா என்னது? இருளு. அப்ப அதை நான் உடன்படும் போது நான் யாருடைய பிள்ளையா மாறிடுறேன்? இருளின் பிள்ளையா நான் மாறிடுறேன். புரிதல் சொல்றது. ஆனா ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருப்பான்னா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எனக்கு அதுக்கு சம்பந்தமே அதெல்லாம் எனக்கு தெரியவே, ஏன்னா நான் அது உடன்படவே என்ன செய்ய மாட்டேன். அது சில காரியம் சொல்ற பாருங்க, இந்த கோயிலுக்கு வரி கொடுக்கறது, இந்த கோயில் கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கனியற்ற அந்தகார. யாருக்காக அதை செய்யறாங்க? சத்துருக்கு செய்யறாங்க. அப்ப அது கூட நான் உடன்படும் போது நான் என்ன பண்றேன்? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யறேன்? நான் அதுக்கு உடன்படுறேன். அப்படி என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஈடுபட கூடாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு யார் உடன்பட மாட்டாது? வெளிச்சத்தின் பிள்ளை சொல்லிடுவான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே. அதே போல உங்க சொந்த பந்தங்கள்ல சொல்றேன், உங்க சொந்த பந்தங்கள்ல அவங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, உலக பிரகாரமான காரியங்களை அவங்க ஈடுபட்டு செய்யறாங்கன்னா, நீங்க ஒரு தேவ பிள்ளையாய் வைராக்கியமா அந்த இடத்துல என்ன செய்யணும்? நீங்க நின்று காண்பிக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த கனியற்ற அந்தகார கிரிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உடன்பட மாட்டேன்னு நீங்க என்ன செய்யணும்? அதே போல உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல சொல்றேன். மற்றவங்க எல்லாம் உலகத்தை அப்படி இப்படி என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி வளர்க்கணும் உங்க பிள்ளைகளை? இது என்னுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளையா தான் இதை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வளர்க்கணும். அல்லேலூயா. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? என்கரேஜ் பண்ண கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கனியற்ற அந்தகார கிரிகளை கடிந்து கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, அது கூட என்ன செய்யக்கூடாது? உடன்படாம அதை என்ன செஞ்சிடணும்? கடிந்து கொள்ளணும். அடுத்து அவலட்சணமா இருக்குமே அவையெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கும். ஆதலால் தூங்குகிற நீ அடுத்து பாருங்க, இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வான்னா, யாரு கூட தான் சேருவான்? அவன் தூங்குறவனையா சேருவான்? தூங்குகிற நீ மரித்தோரை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு யாரை பார்த்து சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையை பார்த்து என்ன செய்யறாரு? அப்படின்னா இந்த சபையில இருக்கிறவங்க சிலர் என்ன செய்யறாங்கன்னா, செத்தவங்க கூட்டத்துல போய் என்ன செஞ்சிருக்காங்க? புரியுதா? அப்படின்னா உலகத்தாரோடு, ரட்சிக்கப்படாதவங்களோடு, அந்நியர்களோடு போய் என்ன செஞ்சிருக்க கூடாது. ரட்சிக்கப்படாதவன் யாரு? செத்தவன். ரட்சிக்கப்படாதவன் இருளின் பிள்ளை, செத்து போனவன். அவன் கூட போய் நம்ம ஐக்கியமும் உறவும் கொண்டாடிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுதான் பவுல் சொல்றாரு, தூங்குகிற நீ அப்படின்னா இவர் போய் என்ன செஞ்சாரு? அங்க உட்காந்து நல்ல ஒரு உறக்கம் விட்டுட்டு என்ன செய்யறாரு? அவங்க கூட கதையை கேட்டு உட்காந்துருக்கிறதா என்னது? தூங்குகிற நீ யாரு? விழித்து யாரை விட்டு எந்திரிக்கணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரித்தோரை விட்டு. இல்லங்க, நான் உயிரோடு இருக்கவங்க கூட தான் வேலைக்கு போறேன். இல்லங்க, நான் உயிரோடு இருக்கவங்க கூட தானே உட்காந்துருக்கேன். இல்லங்க, என் கூட இருக்கிறவங்க உயிரோடு தானே இருக்காங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க கூட நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை பற்றி அறியாதவங்க கூட இருக்கிறீங்கன்னா நீங்க எங்கதான் இருக்கிறீங்க அர்த்தம்? யார் கூட இருக்கீங்க? மரித்தோர் கூட தான் இருக்கீங்க நீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆவியில நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க யாரா இருக்கிறீங்க? ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறீங்க. நீங்க யார் கூட தான் இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? ஜீவன் உள்ளவரோட ஐக்கியத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களோட இணைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு என்ன செஞ்சிருக்கணும்? நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க கூட தொடர்ந்து ஐக்கியத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பு நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே என்ன செய்யும்? தேஞ்சிக்கிட்டே. உங்க நண்பர்கள், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரா இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நீங்க அதிகமா யார்கிட்ட பேசுறீங்க, யார் கூட அதிகமா நீங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்றவங்க கூடயே நீங்க சேர்ந்து நாளுக்கு நாள் என்ன ஆகும்? உங்க அபிஷேகம் இரும்பு என்ன செய்யும்? தேய்க்கும் போது என்ன ஆகுதுங்க? பதமாகுதா இல்லையா? இரும்பு கூட சேர்ந்துச்சுன்னா பதம் என்ன செய்யும்? கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோடு கூடயே நீங்க ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா உங்க விசுவாசம், உங்க ஐக்கியம், உங்க ஜெபம் இன்னும் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் அப்படி உரசுறீங்க. நீங்க அவங்க கூட ஜெபிக்கிறவங்களோட கொஞ்சம் உரசுறத ஒரு ஐக்கியம் உண்டாகும் போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வீங்க? இன்னும் என்ன செய்வீங்க? ஆனா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாரு? எப்பயும் உலக கதையே பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்க போய் நீங்க இரும்பா இருக்கிறீங்க, ஒரு மரத்து கூட பேசிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்க இரும்பா இருக்கிறீங்க, ஏதோ கல்லு கூட பேசிட்டு இருக்கீங்க, தட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்?
மணியை என்ன செஞ்சிடும், ஒண்ணுமெல்லாம் போயிடும். இரும்பு கூட சேரும்போது, இரும்பை ஜெபிக்கிறவனோட சேர்ந்தான்னா 2 பேரும் சேர்ந்து ஃபயரா என்ன செஞ்சிருவாங்க. ஊழியக்காரங்க கூட நான் சொல்ற மாதிரி ஊழியக்காரங்களே பல ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி எனக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார், என்னன்னா உனக்கு நண்பர்களும் உனக்கு ஆலோசகர்களும் யாரா இருக்கணும்னா, நீ 1 மணி நேரம் ஜெபிச்சேன்னா அவங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது? உன் நண்பர்கள் யாரா இருக்கணும், நீ 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ற, ஆனா உன் கூட இருக்கிறவன் எப்படி இருக்கணும், நீ ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் தான் வாசிக்கிற, ஆனா உன் கூட இருக்கிறவன் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும். அப்படிதான் நீ என்ன பண்ணுவ, உனக்குள்ள நெருப்பு என்ன செய்யும், பற்றி எரியும். உனக்கு கூட ஆவிக்குரிய நண்பர்களா இருக்கிறவங்க உன்னை காட்டிலும் நல்ல முதிர்ந்தவர்களாய் தெரிந்தவர்களா என்ன செய்யணும் இருந்தன்னா, நீ நாளுக்கு நாள் என்ன செய்வ, நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யலாம், நீ வளரலாம். ஆனா உன் கூட இருக்கிறவங்க, உனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட கொஞ்சம் லோ கிளாஸ்னு வச்சுக்கோங்க, உனக்குள்ளது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும், தேஞ்சு ஒண்ணுமெல்லாம் போயிரும் சொல்லுவாரு. ஆமே, நான் ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா என்னுடைய பார்வை எல்லாம் யார் மேல இருக்கணும், என்னை காட்டிலும் ஜெபிக்கிறவங்க கூட ஐக்கியம் இருக்கணும். அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், இரும்பை கருக்கிடும். அப்படின்னா என்னன்னா, இரும்பை ஷார்ப்பா என்ன செய்யும், அயன் ஷார்ப் அண்ட் அயன் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, கத்தியை தீட்டுறதுக்கு எங்க கொண்டு வைக்கிறாங்க, அந்த இரும்புல போய் என்ன செய்யறாங்க, படும்போது என்ன ஆகுது, அது என்ன செய்யுது. ஆனா வெறும் கட்டையில போய் நீங்க இப்படி தேய்ச்சிக்கிட்டே என்ன ஆகும், பதமாகாது, கை தான் என்ன செய்யும், வலிக்கும். இரும்போடு சேரும்போது பதம் என்ன செய்கிறது. அதே போலதான் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களோடு என்ன செய்யணும், ஐக்கியம் இருக்கணும். வேதம் வாசிக்கிறவங்களோட ஐக்கியம் இருக்கணும். உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல முதிர்ந்தவங்களோடு உங்க ஐக்கியம் என்ன செய்யணும் இருந்துச்சு. அப்படின்னா உங்களை இன்னும் என்ன செய்வாங்க, உற்சாகத்துக்கு நேரா. கர்த்தர் கிருபையா நான் சொல்றேன் பாருங்க, என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் என்னை விட ரொம்ப முதிர்ந்தவங்க. என் வயசுல எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல, என் வயசுல எந்த ஃப்ரெண்ட்ஸுமே, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம என்னை விட வயசு ரொம்ப கூடுனவங்க, ரொம்ப ஆவிக்குரிய அனுபவம் முறையவங்க. அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றேன், நாளுக்கு நாள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப் ஆகிட்டே இருக்கு, பதம் ஏறுது. புரியுதான்னு சொல்றது. ஆனா நாம் பாட்டுக்கு ஒண்ணு தெரியாதவங்க கூடயும் ஒண்ணு இல்லாதவங்க கூடயும் என்ன விட ஜெபிக்காதவங்க கூடயும் வேத வாசிக்காதவங்க கூட நான் சேர்ந்துக்கிட்டதுன்னா ஏன் எனக்குள்ள என்னது, எனக்குள்ள பதம் என்ன செஞ்சிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். தூங்குகிற நீங்கள் மரித்தவரை விட்டு எந்திரிங்க. ஆமா, ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். தூங்குகிற நீ மரித்தவரை விட்டு எழுந்து போனோட 4-5 பேர் சர்ச்சுக்குள்ள டக்குனு என்ன செஞ்சாங்களா, வெளியே போயிட்டாங்களா. ஏன்னா பாஸ்ட் கரெக்டா தான் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, தூங்கி இருந்தவங்க பிரசங்கத்தை கேட்டவங்க எந்திரிச்சு வேகமா என்ன செஞ்சிருக்காங்க, தூங்குகிற நீ மரித்தவரை விட்டு எழுந்தோட எந்திரிச்சு என்ன செஞ்சாங்களா. தூங்குகிற நீ மரித்தவரை விட்டு எழுந்தா செத்த கிரியைகளை செய்கிறவர்கள், அல்லேலூயா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவருடைய கூட்டத்தை விட்டு நான் என்ன செய்யணும், எழுந்திருக்கணும். அப்படின்னா அவங்களை விட்டு ஒதுங்கி போக சொல்லல வேதம். அப்படின்னா நம்ம உலகத்துல என்ன செய்ய முடியாது. ஆனா அவங்க கூடயே உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, அவங்க கூடயே உட்கார்ந்து உறங்கிட்டு இருக்க கூட தான் வேதம் சொல்லுது. புரியுதா சொல்றது. அவங்களோடு அவங்களாம் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கணும், அப்பா நீங்க செத்து போனவங்க நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு அவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, நான் யாரு, ரட்சிக்கப்பட்டவன். ஓகே, அடுத்து எழுந்துற. அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வாரு, கர்த்தர் எப்ப நம்ம எழும்பி நம்மளை பிரகாசிக்க வைப்பார்னா, நம்ம என்ன செய்யணும், மரித்தோரை விட்டு நம்ம செத்து போன கூட்டத்தையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, உலகத்தானையும் சொந்த பந்தத்தையுமே தாங்கிட்டு இருக்க கூடாது. நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள் தேவ பிள்ளைகள் சொல்ற சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு வேணும் தான், அவசியம் தான். ஆனா அவங்களே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நல்லது கெட்டது அது இது அதுக்குன்னே ஓடிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், ஆவிக்குரிய காரியம், இதுல அதிகமா நம்ம என்ன செய்யணும், ஈடுபாடு உடையவர்களாய் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அடுத்து 15 சீக்கிரமா வாசிங்க. ஆனபடினாலே ஞானமற்றவர்களை போல நடவாமல். அடுத்து இந்த ஒளியின் பிள்ளை என்ன செய்வானா, எல்லாவற்றிலும் ஒரு ஞானம் உள்ளவனா எப்படி நடப்பான், கவனமாய் நடப்பான். ஞானவான் எப்படி, தேவ பிள்ளை எப்படி நடப்பான், தெரியாம செஞ்சுட்டாங்க, தெரியாம போய் விழுந்துட்டாங்க, தெரியாம மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற பேச்சை யாருக்கு வராது, தேவ பிள்ளைக்கு வராது. ஏன்னா அவன் எப்படி இருப்பான், ரொம்ப ஞானமா கவனமா, எல்லாம் சொல்லுங்க, ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ளுவான். அல்லேலூயா. சீக்கிரம் வேக. அடுத்து 16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்துவான். இந்த வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வானா, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களை, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை, நேரங்களை எப்படி பண்ணுவான், என்ன பண்ணுவான், பிரயோஜனமாய் பயன்படுத்துவான்.
எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான், ஆமாவா இல்லையா? ஆனா அந்த 24 மணி நேரம் ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக எழும்பி என்ன செய்யுது? அக்கினியாய் மாறுது. ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? உலக கதையும் கட்டுக்கதையும் அந்த கதையும் சினிமா கதையும் அதையும் பார்த்து என்ன செய்யுது? நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது. ஆனா எத்தனை மணி நேரம் தான்? எல்லாருக்கும் 24 hours. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? காலத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நாட்கள் நல்லவைகள் வேதம் சொல்லல. நாட்கள் எப்படி இருக்கு? நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அநியாயம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம். நல்லது செஞ்சா கூட அதுக்கு என்னதான் செய்யுது? தீமையை தான் மறுபடியும் இந்த உலகம் கொடுக்குது. அதான் வேதம் தெளிவாய் சொல்லுது, நாட்கள் பொல்லாதா இருக்கு. அதனால நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பகல பஸ் சொல்லுங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. நீங்க தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஹல்லேலூயா. கிடைக்கிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். கிடைக்கிற நேரத்துல ஜெபத்துல உட்காரணும். குடும்பமாய் ஜெபத்துல உட்காரணும். ஆண்டவர் பாதத்துல அமரணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அர்ப்பணிக்கணும். யாரதான் செய்யணும்? அதை கர்த்தரை ஆண்டவரே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்க. அவர் சொல்றாரு, காலத்தை நீ தான் என்ன செய்யணும்? நீ தான் பிரயோஜனப்படுத்தணும். நீ தான் உன்னுடைய நாட்களை திட்டமிடணும். நம்ம சொல்றோம். அதனாலதான் ஞானம் உள்ளவர்களா இருந்தோம்னா நம்ம கரெக்டா திட்டம் பண்ணுவோம். புரியுதா? எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். நீங்க ஞானமாய் கவனமா இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல எதை செய்யணும்? இந்த நேரம் இதை செய்யணும், இந்த நேரம் இதை செய்யணும், இந்த நேரம் இங்க போகணும், இந்த நேரம் அங்க செய்யணும், இந்த காலம் இந்த இதை செய்ய வேண்டிய காலம் அப்படின்னு நீங்க தான் என்ன செய்யணும்? உங்க நேரத்தையும் நாட்களையும் என்ன செய்யணும்? சும்மா உட்காந்து வெட்டி கதையும் வேஸ்ட் கதையும் பேசிட்டு ஐயோ எப்படிதான் டைம் போகுதுனே தெரியல பாருங்க அப்படின்ட்டு இந்த கதை விட்டுட்டு இருக்க வேலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகத்தை என்ன செய்யலாம்? வாசிக்கலாம், கேட்டு முடிக்கலாம், ஆவிக்குரிய பாடல்களை கேட்கலாம், நல்ல கர்த்தருடைய வசனத்தை அதிகமா என்ன செய்யலாம்? கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்ப வசனம் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். உண்மையை நான் சொல்றேன் பாருங்க, எனக்கெல்லாம் ஐயோ நேரம் கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கும். ஏன்னா சில நேரம் என்ன செய்ய முடியாது, உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறதுக்கு சில நேரம் என்ன செய்யாது, இருக்காது. என்ன பண்ணுவேன், ஒரு மணி நேரம் பைக்ல டிராவல் பண்றேன் இல்ல கார்ல டிராவல் பண்றேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டே என்ன செய்யலாம், போலாம் அப்படின்ற அந்த நேரத்தை என்ன செய்யறேன் நான் பிரிச்சு வைக்கிறேன். இந்த 1 மணி நேரம் மத்தேயு புஸ்தகம் மொத்தத்தை என்ன செஞ்சிடணும் கேட்டுரும். காலையில எந்திக்கிறீங்க, அரை மணி நேரம் சமையல் கட்டுல நேரம் செலவிடுறீங்கன்னா இந்த அரை மணி நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்ணலாம்? நல்ல ஒரு ஆவிக்குரிய வசனத்தை கேட்டு ஒரு பாடலை கேட்டு என்ன செய்யலாம்? வேற செய்யலாமா செய்யக்கூடாது. அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முறுமுறுத்துக்கிட்டே காய்கறி வெட்டுறது ஐயோ அப்படின்னு. அப்ப நேரம் என்ன செய்யுது? காலம் பொல்லாதவைகளா இருக்கு இல்லையா? நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு. காலத்தை நீங்க என்ன செய்யலன்னு அர்த்தம். அப்ப இந்த பொல்லாத நாட்கள்ல நீங்க தான் என்ன செய்யணும்? அரிசியை கழுவி ஊத்தும் போதே குடும்பத்தார கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன பண்ணும்? ஆண்டவரே நீங்க தந்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிற ஆண்டவரே. அதனாலதான் வீடுகளை ஏன் வசனத்தை அங்கங்க மாட்டி வச்சிருக்காங்கன்னா, எதுக்கு மாட்டி வச்சிருக்காங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும்? காய்கறி வெட்டும் போது என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் வெட்டணும். ஹல்லேலூயா. புலம்பிக்கிட்டே வெட்டோம்னா, காய வெட்டோம்னா, கையை வெட்டோம்னா எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. காலத்தை என்ன செய்யுங்க? ஞானவான் நேரங்களையும் காலங்களையும் சரியா கடைபிடிக்கும். தன்னுடைய டைமை, இந்த நேரம் காலையில எந்திக்கிறதா, அதிகாலையில் எத்தனை மணிக்கு என்ன செய்யணும்? அதிகாலையில் எந்திக்கணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல அதுக்கான நேரங்களை ஒதுக்கணும். அந்த நேரத்தெல்லாம் விட்டு நல்லா உறங்கி வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம அப்படியே சோறு ஆக்காம ஐயா உடம்பெல்லாம் வலிக்குன்னா எப்படி வலிக்காம இருக்கும்? ஒரு பலனே இல்லாம இருக்கு. சோறு ஆக்கி நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டா தானே பலன் இருக்கும். ஆனா என்ன செய்யறதுங்க? உட்காந்து உறங்கிட்டே இருந்து சாப்பாடு ஒன்றும் செய்யறதுல, ஆரோக்கியமா சாப்பிடுறதுல பலவீனம் என்ன செய்யுது? பொதுவா எல்லாரும் நான் உங்களை சொல்றேன், நான் பொதுவா எல்லாத்தையும் என்ன செய்யறேன், அவங்களையும் சொல்ற மாதிரி அப்படியே உங்களையும் என்ன செஞ்சுக்கிறேன், அப்படியே சொல்லிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை என்ன செய்யுங்க? ஞானமா என்ன செய்யுங்க? ஞானமாய் நடத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்கு நேரம் கிடைக்கும் போது ஆவிக்குரிய பாடல்களை போட்டு கேளுங்க. நம்ம நல்ல வசனங்களை போட்டு என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆவிக்குரிய பாடல்களை போட்டு ஆராதிங்க, துதிங்க. இந்த நாட்கள் பொல்லாதவைகள். நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்த. 17 வாசிக்குமா? சீக்கிரம் வாசிங்க. மதியற்றவர்களாயிராமல். ஆனா பவுல் பயங்கரமான ஆளுங்க. எப்படி எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி இன்னைக்கு சபையில நீங்க புத்தி இல்லாதவங்க நடக்காம கொஞ்சம் புத்தியோட நடங்கன்னு சொன்னா என்ன செஞ்சுறாங்க? கோச்சுக்குவாங்க. ஆனா அவரு சொல்றாரு பாருங்க, அப்படியே டெக்னிக்கா சொல்ற, மதியற்றவர்களாய் நடக்காம கொஞ்சம் என்ன செய்யுங்க? எப்படி அழகா வார்த்தையை விட்டு தட்டு இருக்காரு பாருங்க. ஆமா சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புத்தி இல்லாதவங்களா நடக்காம என்ன செய்யுங்க?
நீதிமான் வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வான்னா, எந்த காரியத்தை செய்தாலும் இது கர்த்தருடைய சித்தமான்றதை உணர்ந்து கொள்வான். ஆனா வெளிச்சத்தின் பிள்ளை, இருளின் பிள்ளைக்கு அந்த எந்த காரியமும் அவன் கர்த்தர் சித்தத்தெல்லாம் பார்க்க மாட்டான். இது நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும், இது 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 நடக்கணும், இது எனக்கு செய்யணும்ன்றதுலே தான் என்ன செய்வான். ஆனா தேவ பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை எந்த ஒரு பொருள் வாங்கினா கூட, ஆண்டவரே வாங்குவது உம்முடைய, ஒரு பேனா வாங்கினா கூட ஆண்டவரே வாங்கலாமா ஆண்டவரே, எப்பயுமே நல்லா இருக்கணும். எந்த காரியம் செய்தாலும், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு சின்ன பென்சில் வாங்கினா கூட, ஒரு சின்ன பேனா வாங்கினா கூட, ஆண்டவரே இதை நான் வாங்குவது சித்தமா அப்படின்னு என்ன செய்யணும். அப்படி நீங்க காசு இருக்குன்ட்டு என்கிட்ட இருக்கு எனக்கு வேணும்ட்டு நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா, அது கர்த்தர் சித்தம் இல்லைன்னு வைங்களேன், அது பிரயோஜனமே இல்லாம என்ன செய்யும். பிரயோஜனமே இல்லாம இடையில நாங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படிதான் வீடியோ எல்லாம் எடுக்கணும்னு ஒரு கேமரா என்ன செஞ்சாச்சு, ஒரு கேமரா வாங்கியாச்சு. ஆனா அந்த கேமரா வாங்கி எப்படியும் ஒரு 1.5 வருஷம் என்ன செய்யும். இந்த 1.5 வருஷம் அந்த கேமரா ஒண்ணுமே செய்யும், அப்படியே சும்மா தான் என்ன செய்யுது, அப்படியே கிடக்கு. என்னன்னா அப்ப அந்த 60,000 ரூபாய் என்னமோ, அப்ப அந்த கேமரா வாங்குற தேவ சித்தமே எதுவுமே தெரியாது, அதுக்கு எந்த கேபிளும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கேமரா வேணும், எடுப்பா பாப்பா போவோம் கோட்டையத்துக்கு போவோம் பாட்டா என்ன செஞ்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யூஸ் இல்லாம கிடக்கு. பாத்தீங்களா, நமக்கு கர்த்தர் கொடுக்கிற படத்தை நம்ம தான் வீணடிக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியத்துக்கு தான் நமக்கு ஆசீர்வாதங்களை தர்றாரு. ஆனா நம்ம சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாததுனால அது கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம நமக்கும் பிரயோஜனம் இல்லாம மூளையில என்ன செய்யுது, எந்த ஒரு பயனற்று கிடக்குது. கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அது அப்படியே யூஸ் செய்யலாம். எப்பயுமே தேவ பிள்ளைகள் இது கர்த்தர் உணர்ச்சி வசப்பட்டு, பக்கத்து வீட்டு இந்த டிவியில விளம்பரத்தை சொல்றாங்க பாருங்க, எப்படி எழுத்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, அந்த வீட்டுல, இந்த வீட்டு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு செய்யறான். டெக்னிக்கா கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான். எப்ப அடுத்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, எழுத்த வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல வாங்குறது கர்த்தர் சித்தமா அப்படின்னு என்ன செய்யறது இல்ல. அங்க இருக்கு, இங்க இருக்கு, உங்ககிட்ட இருக்கா உடனே என்ன செஞ்சிருது, உடனே போய் ஐயா லோட போடுங்க இஎம்ஐ கட்டுற அப்படின்னு போய் என்ன செஞ்சிடறது, இல்லையா மாட்டிக்கிறது. அப்படி இருக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று எப்படி என்ன செய்யணுமா, உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யார் உணர்ந்து நடப்பா, வெளிச்சத்தின் பிள்ளை. ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போறேன், இன்னைக்கு இங்க போறேன், இது கர்த்தர் சித்தமா ஆண்டவரே, இன்னைக்கு நான் அந்த காரியத்தை செய்யறேன், இது இந்த காரியம் வாய்க்குமா, நான் போலாமா ஆண்டவரே. நீங்க வேத புஸ்தகத்துல பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த யுத்தங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது யுத்தமா இருக்கட்டும், ராஜாக்களோட யுத்தமா இருக்கட்டும், யோசபாத்தோட இந்த யுத்தங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எதிரிகள் இவங்களை நெருக்கி வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜாக்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகிறது உங்க சித்தமா ஆண்டவரே அப்படி என்ன செய்யறாங்க. நான் போனா இது எனக்கு வாய்க்குமா ஆண்டவரே, சரி வாய்க்கும், நான் எப்படி ஆண்டவரே போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு போனதுனால எல்லா யுத்தத்திலும் என்ன செய்யறாங்க, ஜெயிக்கிறாங்க. கர்த்தர் சத்தத்தையுடைய சித்தத்தையும் உணர்ந்து கொள்ளாம போனவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தோத்து தான் திரும்பி வந்திருக்காங்க. புரியுதா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்யணும். ஒரு சாரி வாங்கினீங்கன்னா, ஒரு எந்த ஒரு ட்ரெஸ், வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஜோம் பண்ணுங்க. 1க்கு 2 தடவை என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க. ஒரு தேவ மனிதன் ஆண்டுடைய சித்தத்துக்காக காத்திருக்கும் போது அவனுடைய செலவுகளை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, குறைக்கிறார். ஏன் தேவையில்லாம நமக்கு செலவு வருது, ஏன் வீணான செலவு வருதுன்னா சில நேரம் என்ன செய்யறது இல்ல, கர்த்தருடைய சித்தத்தை கேட்கறதே இல்லாததுனால அதை வாங்குறது, அது கிழிஞ்சு என்ன செய்யறது, நமக்கும் பிரயோஜனம் இல்லாம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம என்ன செஞ்சிருது. அப்ப தேவ பிள்ளை எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நடப்பான். அடுத்து 18 வாசிங்க, சீக்கிரமா முடிக்கலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், அடுத்து என்ன செய்வான்னா, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்ப எதுல நிரம்பி இருப்பான், ஆவியில நிரம்பி. என்ன பேசினாலும் ஆவியில நிரம்பி, என்ன சொன்னாலும் ஆவியில நிரம்பி, என்ன செய்தாலும் எது நிரம்பி. காலையில வேலைக்கு போகும்போது ஆவியில நிரம்பிட்டு போகணும். காலையில ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன செய்யணும், ஒரு சமையல் செய்யறீங்க, நல்ல அன்னி பாசையில ஜோமெண்ட் ஆவியில் நிறைஞ்சு செஞ்சு பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது வீட்டுல, ஒண்ணுமே இருக்காது, நல்ல பொடிக்கடி எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க நல்ல ஆவியில நிரம்பி வைக்கிற அந்த குழம்பு எப்படி இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி முறுமுறுத்துக்கிட்டே இருந்து எல்லாம் இருந்தாலும் என்ன செய்யும், என்னதான் சாம்பார் வச்சிருக்க, ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ஒரு வித்தியாசமே தெரியலன்ற மாதிரி என்ன செய்யுது, அப்படி இருக்கும். ஆவியில் நிரம்பி நல்ல அன்னை பாஷையில் நிரம்பி நல்லா ஜெபிச்சுட்டு ஒரு ரசம் வச்சு பாருங்க, ஒரு சின்ன சாப்பாடு செஞ்சு பாருங்க, அதனுடைய ருசியே வேற. தொழில் வேலை செய்யறீங்க, நல்ல ஜோம் பண்ணிட்டே நீங்க செய்து பாருங்களேன், உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, உங்களை தேடி கூப்பிடுவாங்க வாங்கன்னு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும், காலையில எந்திக்கும் போதே எல்லாம் சொல்லுங்க, ஆவியில நிரம்பி என்ன செய்யணும். உலக ஆவியில நிரம்பிட்டோம்னா என்ன ஆயிரும்,
காலை எந்திக்கும் போதே உலகத்தோட ஆவியை நிரம்பி போயிட்டோம்னா என்ன அன்னைக்கு ஃபுல்லா வேண்டா விருப்ப காரியங்கள் செய்யும் இருக்கும். சரியா? ஆவியில நல்லா கவனிங்க. ஆவியில நிரம்பி இதை மட்டும் சொல்லி இன்னொரு காட்சி சொல்லி பிடிக்கிறது. ஆவியில நிரம்பி இருக்கிறதுனா என்னன்னா எப்பயுமே தங்கு தங்குன்னு குதிக்கிறது கிடையாது. தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆவியில நிரம்பி இருக்கிறதுனா இப்ப காட்டுல போய் வேலையை தொடங்கி ஆவியில் நிரம்பி தொடங்கினா அங்க போய் என்ன செஞ்சு கொடுக்காது, ஏழை செடியை முடிச்சு அலையிலையா அது இல்ல ஆவியில் நிரம்புறது. ஹல்லேலூயா. வண்டி ஓடிட்டு இருக்கீங்க, ஆவியில் நிரம்பி ஓட்டணும்னா குதிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன போகும்? ஸ்டேரிங் தனியா கலந்து வந்துடும் கையில. புரியுதா? அது இல்ல ஆவியில் நிறையிறது. ஆவியில நிறையிறதுனா என்னன்னா பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறது ஆவியில நிரம்புறது. ஹல்லேலூயா. இதுல நிரம்பி இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் என்னை சூழ்ந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை நிறைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வது, அதுதான் ஆவியில நிரம்பி இருக்கிற ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படின்னா நான் சொல்றேன் பாத்தீங்களா, சின்ன காரியம் செஞ்சாலும் பெரிய காரியம் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அந்த அலாரம் என்ன செய்யுது? ஆவியில நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா அந்த அலாரம் அடிச்சுட்டே என்ன செய்யும்? போகாத, வேண்டாம், ரெட் லைட் வேண்டாம்பா, சிவப்பு லைட் அங்க எரியுது, வேண்டாம் போயிடாத அப்படின்ற மாதிரி என்ன ஆகும்? எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு அலாரம் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆவியானுடைய உணர்வை அறிந்து வாழுகிற வாழ்க்கை தான் ஆவியில நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. இயேசு எப்பயும் ஆவியில நிரம்பி இருந்தாரு. புரியுதா? அதுக்காக எப்ப பார்த்தாலும் கூச்சிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்ல ஆவியில் நிரம்புற வாழ்க்கை, அது ஒரு பகுதி, அது இல்லைன்னு சொல்லல. ஆவியானவர் வரும்போது நம்ம மேல என்ன செய்யறாரு? பலமாய் இறங்கி என்ன செய்யறாரு? பலமாய் வருகிறார், உண்மைதான். ஆனா எப்பயுமே அந்த பலமாகவே அவர் என்ன செய்யறது இல்ல. அவர் மென்மையானவர், நமக்குள்ள என்ன செய்யறாரு? தங்கி இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. என்ன காரியம் செய்தாலும் ஆவியானுடைய சத்தத்தை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. ஆவியானுடைய நடத்துதல பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. பவுல் சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆயத்தமா இருக்கிறாரு, ஆசியாவுக்கு போகணும்னு. ஆனா ஆவியானவர் அங்க போகாதன்னு என்ன செய்யறாரு? அவரை தடை பண்றாரு. பாத்தீங்களா? ஆவியானவர் என்ன செய்யறாரு? உள்ள இருந்து வேண்டாம் இப்ப போகாத அப்படின்னு என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஏவுகிறார். அதுதான் ஆவியானவருடைய, நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க, இதை செய்யாத, இதை செய்ய ஆவியானவர் என்ன செய்வாரு? உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பாரு, உங்களோட பேசுவார். இதை படிக்காத, இதை படினுவாரு, இதை செய்யாத, அதை செய்யணுவாரு. நீங்க ஆவியானவரோடு அந்த நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க செய்யற காரியங்களை ஈஸியா ஈஸியா. ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருக்கான்? ஆவியில் நிரம்பி இருக்கான். அடுத்து பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நோக்கி, தேவனை ஆவிக்குரியவன் வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்வானா? எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிப்பான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அங்க என்னென்ன சொல்லப்பட்டது? சங்கீதம், அடுத்து கீர்த்தனை, அடுத்து ஞான பாட்டு. இதை வச்சு என்ன செய்வான்? கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும், ஏதாவதுக்காக சிலதுக்காகன்னு சொல்லல, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். எப்போதாவது எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்யல. சிலர் அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு ஆர்வ கோளாறுல அப்படியே பாடி என்ன செய்வாங்க? இல்ல, எப்போதாவது கிடையாது. 24 மணி நேரமும் நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை பாடி துதி. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். சொன்ன பாத்தீங்களா? தொடங்கும் போதே எது உங்களுக்கு அற்புதமான கதவுகளை திறந்து கொடுக்கும்னா, தேவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கும் போது இன்னும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தவைகளுக்காக என்ன செய்யணும்? சில தேவ பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, அது நடந்தது அவங்க கண்ணிலே என்ன செய்யாது. நீங்க நீங்க இந்த இருளின் அதிகாரம் உங்க மேல இருந்துச்சுன்னா, உங்க கிச்சன்ல 10 டப்பா நிரம்பி இருந்தாலும் அந்த கண்ணு 11வது குறைவா இருக்கிற டப்பா மேல தான் என்ன செய்யும்? எல்லாம் நிரம்பி இருக்கும், ஃபுல்லா இருக்கும் பாட்டில எல்லாம். அந்த என்ன டப்பா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், கண்ணு நேரம் எங்க போகும்? ஆனா நீங்க துதிக்கிற பிள்ளைகளா இருந்தா அந்த பக்கமே உங்க கண்ணு போகாது. ஆண்டவரே எல்லாம் நிரம்பி இருக்கேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது இல்லையோ அது மேல உங்க கண்ணு போக கூடாது. எது கர்த்தர் கொடுத்திருக்கிறோ அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல வஸ்திரங்களை தந்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்காரு, தங்க நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறாரு, கண்ணு நல்லா இருக்கே, காது நல்லா இருக்கே. பக்கத்துல பாருங்க, இருக்கா இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் இருக்குல்ல, எல்லாமே பக்கத்துல பாக்குறீங்களா? அவங்க தான் கண்டுபிடிக்க முடியுது இல்ல. நடக்கிறீங்க, நடக்க முடியுது, பேசுறீங்க, பேச முடியுது. இவைகள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் என்ன செய்யுங்க?
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க ஆரோக்கியம் இன்னும் பெருகும். அல்லேலூயா. எப்ப உங்க பலவீனத்தையே பார்த்து ஐயோ வலிக்குது, ஐயோ கால் வலி, ஐயோ கை வலி, ஐயோ தலைவலின்னுட்டே உங்க கண்ணு போச்சுன்னா உங்க சரீரம் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். சீரியஸா சொல்றேன். ஆனா ஆண்டவரே இதை நல்லா பார்க்கணும். எத்தனை பேர் அதை நம்ம சொல்றோம்? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஆண்டவர் நம்ம சரீரத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு, எப்படி இயக்குகிறாரு நம்ம சரீரத்தை. ஆண்டவர் எப்படி காட்டு பம்ப் பண்ணுது, ரத்தம் எல்லா இடங்களுக்கும் போகுது, பாக்குறோம், கேட்கிறோம். ஒரே நேரத்துல எவ்வளவு வேலைகளை நம்ம சரீரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்து கொண்டிருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதமா நம்மள வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றிற்காக ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யணும்? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா எல்லாவற்றிற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நீங்க இருளின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க வாயில இருந்து முறுமுறுப்பு தான் என்ன செய்யும். எப்ப பார்த்தாலும் நை 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 அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. வரவே எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நீ தந்த வஸ்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன் பாருங்க, பழைய ட்ரெஸ்ஸா இருந்தா கூட நீங்க அதை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க அந்த ட்ரெஸ் என்ன செய்யுங்க, போடுங்க. புது ட்ரெஸ் ஆண்ட வேலை இருக்குன்னு அல்லேலூயா. அந்த சேலையை பீரோவை எடுக்கும் போதே இதே இந்த பழத்தை பார்த்து 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 அப்படியே முறுமுறுத்தீங்கன்னா இருக்கிறது என்ன செஞ்சிடும், அப்படியே எங்க போகுதுன்னு தெரியாது, காணாமே போயிடுச்சு. நேரம் பார்த்தேன் திடீர்னு பார்த்தா காத்துல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடும் வெளியில காய போட்டுக்கும் போது. புரியுதா சொல்றது? எல்லாவற்றிற்காக என்ன செய்யுங்க, எனக்கு நல்ல தந்த வஸ்திரங்களுக்காக நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நீங்க தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. உங்க வீடு எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாரு. கிச்சனுக்குள்ள என்றாகும் போதே அப்பா ஸ்தோத்திரம்பா அப்படின்னு என்ன செய்யுங்க. ஸ்தோத்திரத்தோட நீங்க போனீங்கன்னா ஆத்திரம் இல்லாம இருப்பீங்க. பக்கத்துல ஸ்தோத்திரம் வாயில இருந்துச்சுன்னா ஆத்திரமே என்ன செய்யாது. ஸ்தோத்திரம் இல்லைன்னா என்னதான் வரும்? இப்படிதான் வருது எனக்கு இது, ஐயோ இந்த குழம்பு தானா, இந்த இதானா, இதானா, அதானா, அதானா, இதான் என்ன செய்யும், என்னதான் வரும்? ஆத்திரமா தான். ஸ்தோத்திரம் தான் வாயில என்ன செய்யணும், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை பாடி கீர்த்தனம். அதே மாதிரி சிலர் பாருங்க, எவ்வளவு நல்ல பாட்டு இருக்கும், அந்த பாட்டெல்லாம் வாயில என்ன செய்யாது, அந்த பாட்டெல்லாம் வரவே வாயில வரவே. அப்படி இந்த சோக பாட்டு கேட்கும் போதுதான் மனசுக்கு இதமா என்ன செய்யும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ வாழ்க்கையில என்ன நடந்து போச்சு அவங்க பாடிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை உட்காந்து பாடிட்டு இருந்தா என்ன ஆகுது? அல்லேலூயா. நான் அப்படிதான் ஒரு நாள் ஆராதனையில பாடுறேன், தாய் என்னை கைவிட்டாலும் தந்தை என்னை கைவிட்டாலும் எங்க அப்பா அம்மா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, லே கஷ்டப்பட்டு ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கோம்டா. புரியுதா? ஆமா, அவங்க யாரோ கைவிட்டு போயிட்டாங்க. அவரு என்ன செய்யறாரு, அந்த தாய் மறந்தாலும் அவரும் பாடுறாரு, மறந்து போயிட்டாங்க போல. ஆனா நம்ம தாய் மறக்கலையே, நம்ம அதை பாட வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லேலூயா. அதனால நல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்த பாட்டு என்ன செய்யுங்க. ஃபாதர் பாடலாம் பாருங்க, எவ்வளோ அற்புதமா என்ன செய்யறாரு. வசனத்தையே பாடலாம் எழுத, அந்த பாடல் எடுத்து என்ன செய்யுங்க, பாடுங்க. அல்லேலூயா. பாடல் உங்கள் மனதை மறுரூபமாக்குகிறது. நல்ல கவனிங்க, நீங்க சோக பாட்டை கேட்கும் போது உங்க மைண்டு என்ன 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 லைனுக்கு போயிருது, அப்படி ஆஃப் லைனுக்கு என்ன செய்யுது, ஒரு சோகமான ஒரு மூடுக்கு உங்களை கொண்டு போகுது அந்த சோக பாட்டு. புரியுதா இல்லையா? இந்த குடிக்கிறவங்க, இந்த இந்த துக்கம் கொண்டாடுறவங்க என்ன பாட்டு கேட்கறாங்க, இந்த பாட்டை கேட்க இன்னும் கொஞ்சம் சோகம் என்ன செய்யுது மைண்ட் அப்படியே. ஆனா ஆரோக்கியமான சந்தோஷமான பாட்டை நீங்க கேட்கும் போது உங்க மைண்ட் ஆரோக்கியமா மாறும். பாடல்கள் நம்ம மனதை மறுரூபமாக்குகிறது. அது ஒரு பெரிய பாடம், ஒரு நாள் பிரசங்கமே. ஆனா இது அதே ஒரு வரியில சொல்லி முடிச்சாரு, மனதை மறுரூபமாக்குவதற்கு பாடல்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால ஆண்டவர் நிறைய சங்கீதங்களை, கீர்த்தனைகளை, ஞான பாட்டுகளை, துதி பாடல்களை ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னா இதை போட்டு என்ன செய்யணும், மனதை ரொம்ப சோகமா இருக்குங்க, அந்த சோக பாட்டு தமிழ் கிறிஸ்டியன் ஃபீலிங் சாங்ஸ் அடிச்சுட்டு அதை உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. புரியுதானே சொல்றது? ஒரு 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 மூடுக்குள்ள உங்களை என்ன செஞ்சிருவாங்க, மைண்டை அப்படியே இழுத்து. அது நல்லா தான் இருக்கும். நான் கேட்கும்போது எப்படி சோக பாட்டுலாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் மைண்ட், ஆனா எங்க போய்கிட்டு இருக்கு, அதுக்கு அப்படியே அந்த பிசாசு இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? மனதை விசுவாசத்தால் நீங்க நிரப்பணும்னா விசுவாசம் நிறைந்த பாடல்களை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. என் தேவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும்ன்ற பாட்டை கேட்டாதானே விசுவாசம் வரும். என்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த உலகத்தை காலி பண்ணி விட்டு வருவேன்ற பாட்டை கேட்கும் போது என்ன மைண்ட் வரும், எப்போ வருவாருன்னு தெரியல, வந்தா சீக்கிரம் போயிடலான்னு பாக்குறேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை தாங்க முடியல, இந்த கடவான ஐயோ இந்த சீட்டுக்காரன் பிரச்சனை தாங்க முடியலன்ட்டு அந்த பாட்டை உட்காந்து என்ன செஞ்சிருக்க கூடாது. பாருமையா போதகரே சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறோம் பாடிட்டு இருக்க கூடாது. நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு வெற்றியை தருவீர், விடுதலையை தருவீர், என்னை உயர்த்துவீர் என்ற பாடலை கேட்கணும் நீ. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பாட்டை கேட்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சினிமா பாட்டு அது பிசாசு கூடாது, அதை போட்டு என்ன செஞ்சிட கூடாது. புரியுதா சொல்றது? அது உலகத்தான் பாடுறது. நல்ல கவனிங்க பண்ணி
இச்சையான ஒரு பாடலை ஒருத்தன் பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த இச்சை என்ன செய்யப்படுது? தூண்டப்படுது. இதுதான் உண்மை. ஒரு அசிங்கமான ஒரு படத்தை அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த இச்சைகள் என்ன செய்யப்படுது? தூண்டப்படுதுன்னா அந்த இச்சை நாவி இவனுக்குள்ள என்ன செய்யுது? வேலை செய்யுது. பார்க்கும்போது கண்ணு பிசாசுக்கு நம்ம பிசாசு உள்ள என்றாவதுக்கு பல வாசல் என்ன செய்யுது? காது ஒரு வாசலா இருக்கு, கண்ணு ஒரு வாசலா இருக்கு, மைண்ட் ஒரு வாசலா இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கும்போது கண்ணுக்கு பிசாசுக்கு வாசல் என்ன செய்யறோம்? நம்ம திறக்கிறோம். அந்த வழியா பிசாசு என்ன செய்யறான்? உள்ள என்றாகிறான். காதுல கேட்கும் போது என்ன ஆகுது? காதும் திறக்கிறது. மைண்ட திறந்து வச்சிருக்கோம், மைண்டுக்குள்ள டைரக்டா என்ன செஞ்சிடறான்? அப்ப தேவ பிள்ளைகள் அதெல்லாம் தவிர்த்து என்ன பண்ணணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுனாலும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. எங்க பாடி கீர்த்தனம் பண்ணுமா? இருதயத்துல பாட்டு ஓடணும். வாயில ஓடினா பத்தாது. பக்கத்துல வாயில மட்டும் ஓடிட்டு இருந்தா பத்தாது. இருதயத்துல முதல்ல ஓடணும் பாட்டு. ஆமா, இங்க காதுல இங்க செல்லுல நல்ல ஆண்டவர் பாட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அங்க ஓடிட்டு இருக்கோம். இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்கோம்? பக்கத்து வீட்டுல ஓடுறவன் பாட்டுக்கு காது போய் கட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன படம் தெரியலையே அது அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இருதயத்துல ஞான பாட்டுகள், ஆவிக்குரிய பாடல்கள் ஓட வேண்டும். ஆமென். நல்ல வீடுகள்ல நல்ல ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் வாங்கி வச்சு நல்ல ஆவிக்குரிய பாடல்களை போட்டு கர்த்தரை என்ன செய்யுங்க? துதிக்க ஆரம்பிங்க. அது உங்க லைஃப் ஸ்டைலா என்ன செஞ்சிடும்? தொடர்ந்து ஒரு 21 நாள் நீங்க நல்லா பாடி துதிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை அப்படி என்ன செஞ்சிடும்? அப்படியே வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஆமென். ஓகே, அடுத்து அதையும் பார்த்துட்டோம். என்ன செய்யணும்? 20வது வசனம் சொல்லுது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். நன்மை நடந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும். ஒரு தீமை நடந்துச்சா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? பாத்தி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். எல்லாவற்றிற்காகவும். ஏன்னா தீமையிலையும் ஒரு நன்மையை உண்டாக்குறவர் தான் நம்ம தேவன். ஆமென். அந்த விசுவாசம், அந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? யோசேப்புக்கு எல்லாம் தீமையா இருந்துச்சு. மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு அநீதியா தான் என்ன செஞ்சிருக்கும்? என்னடா செய்யாத தப்புக்கு என்ன ஜெயிலுக்கு போட்டீங்களா? என்னடா நான் பண்ணாத காரியத்துக்கு நான் எப்படி பண்ணிட்டீங்களான்னு எப்படிதான் தெரியும்? மாம்சத்தின்படி தீமையா தான் தெரியும். ஆனா தேவன் அந்த தீமையிலையும் ஒரு நன்மையை அவனுக்காக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சரி, 21 வாசிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைக்குள்ள என்ன இருக்கும்? தெய்வ பயம் இருக்கும். ஒருவருக்கு எப்படி இருப்பாங்க? கீழ்ப்படிந்து நடப்பாங்க. நம்ம இந்த 1ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த இருளின் பிள்ளையை குறித்து, வெளிச்சத்தின் பிள்ளையை குறித்து என்ன செய்யுது? நீங்க 1வது வசனத்துல இருந்தே அப்படியே வாசித்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல என்ன 3வது வசனம் சொல்லுது? பேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. இதெல்லாம் யாருடைய குணம்? விளக்குறதுக்கு நேரம் இல்லை, அதனால ஷார்ட்டா சொல்றேன். பேசித்தனம், அடுத்து அசுத்தம், அடுத்து பொருளாசை, இச்சை. இதெல்லாம் எது? இருளின் பிள்ளையினுடைய குணங்கள். 5வது வசனம் பாருங்க. விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரன். இதெல்லாம் இந்த விபச்சாரம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் என்ன யாருடைய குணம்? இருளின் பிள்ளையினுடைய குணங்கள் இல்லையா? விக்கிரக ஆராதனை சொல்றேன் பாருங்க. ஒரு சிலையை வச்சு கும்பிடுறது மட்டுமல்ல விக்கிரக ஆராதனை. ஒரு நபரை நீங்க கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கும் போது நீங்க அதை விக்கிரகமா என்ன செய்றீங்க? செல்வம் இல்லாம என்னால முடியாது அப்படின்னா அது என்னதான் இருக்கு? நீங்க பலருக்கு எதுதான் விக்கிரகமா இருக்கு? செல்லு தான் விக்கிரகமா இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் எங்க தான் இதோட தான் செல்லோட தான். எங்க போனாலும் செல் இல்லாம என்ன செய்ய முடியல. ஹல்லேலூயா. அது என்னது? விக்கிரகமா மாறிடுச்சு இல்லையா? அப்ப விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் எங்க போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று சபைக்குள்ள வந்துக்கலாம். ஆனா எங்க போக முடியாது? தேவராஜ்யத்துக்குள்ள சபையில மெம்பரா இருக்கலாம். ஆனா எங்க மெம்பரா இருக்க முடியாது? பரலோகத்துல மெம்பரா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அடுத்து அப்படியே நிறைய காரியங்கள் என்ன செய்யறாரு? நிறைய காரியம். ஞானம் இல்லாதவனா என்ன செய்வான்? நடப்பான் என்று சொல்றாரு இல்லையா? ஞானமற்றவனாய் நடப்பான். 6வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க. இருளின் பிள்ளையினுடைய இன்னொரு பேர் என்ன பேரு? எவ்வளவு சொன்னாலும் ஒரு புத்தி என்ன செய்யாது, ஒரு இது வராது. என்னது? எப்பயும் என்னதான் கீழ்ப்படிகிற இனம். இதை என்ன செய்யாது? முக்கியமா சொல்றேன் பாருங்க. 4வது வசனம் பாருங்க. அப்படியே என்னது? இருளின் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது? வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற. யார்ட்டையாவது நல்லா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறது? வம்பிழுத்துறது. பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ரோட்ல அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன செய்வான்? இவங்க வம்பிழுத்துருவான். இப்படி போய் வம்பிழுக்கிற குணம் யாருடைய குணம்? இருளின் பிள்ளையோட. அடுத்து புத்தீனமான பேச்சு, லூஸ் மணி. சிலர் சொல்றாங்களா லூஸ் மணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னது? என்ன பேசுற? வட்டு மணி பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் என்னது? புத்தீனமான உண்மைதான் இது. புத்தீனமான பேச்சு என்ன செய்யக்கூடாது?
இதெல்லாம் யாருடைய குணம்? புத்தீனமான பேச்சுனா பேசுற காரியத்துல ஒரு தெளிவே என்ன செய்யாது, மெண்டல் மானி பேசுறாங்க. சில நேரம் சொல்லுவாங்க அப்படின்னா பாத்துருக்கீங்களா? என்ன சொல்றோன்னு என்ன செய்யாது, கேட்கறவனுக்கும் புரியாது, சொல்றவனுக்கும் என்ன செய்யாது, புரியாதா? புத்தீனமான. அடுத்து பரியாசம் பண்றது. நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப சீரியஸா. இதெல்லாம் சில நேரங்களில் சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் ரொம்ப சீரியஸான காரியம். நல்ல கவனிங்க. வம்பு, புத்தீனமான பேச்சு. அடுத்து என்னது? மற்றவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கணும், மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்றது. என்ன நீ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கிண்டல் பண்றது, பரியாசம் பண்றது. ஒருத்தவங்களுடைய குணங்களை பார்த்து, ஒருத்தவங்களுடைய நடக்கையை பார்த்து, வஸ்திரங்களை பார்த்து, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரியாசம். யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது? பரியாசம். கிண்டல் பண்ணி மற்றவங்களை கிண்டல் வைக்கக்கூடாது. மற்றவங்களுடைய எந்த காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரியாசம். இதெல்லாம் என்னதான்? தகாதவைகள். என்னது சொல்லுங்க? தகாதவை. எது தகுன்றாரு? ஸ்தோத்திரம் செய்யறதா தகும். எப்படி? அவங்களுக்காக ஆண்டவரே, இவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல காரியத்தை பேசியிருக்காங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல காரியத்தை பேசினா தானே ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். லூஸ் மானி அந்த புத்தீனமான பேச்சை பேசிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நல்ல காரியத்தை பேசும்போது அங்க என்ன உண்டாகும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யுது? ஸ்தோத்திரம் உண்டாகுது. அடுத்து 11ஆம் வசனம் வாசிமா. 6ஆம் வசனம் பார்த்தோம். என்னது? கீழ்ப்படியாமையின் பிள்ளை. கீழ்ப்படிகிற சுபாவம் என்ன செய்யாது? இருக்காது. அடுத்து 11 வாசிங்க. கனியற்ற வாழ்வு. புரியுதா? கனி உள்ள வாழ்வை எதுல வெளிப்படுத்தணும்னு சொன்னேன்? வெளிச்சத்தின் பிள்ளை கனி உள்ள வாழ்க்கை எதுல வெளிப்படுத்துறான்? 3 என்ன சொன்னேன் இல்லையா? நற்குணம், நீதி, உண்மை. அப்ப கனியற்ற வாழ்வுனா நல்ல குணம் இருக்காது, நீதி இருக்காது, என்ன இருக்காது? உண்மையே இருக்காது. என்ன இருக்காது? எல்லாத்துலயும் என்னதான் இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? நல்ல குணம் இருக்காது. அப்படின்னா நல்ல கனியற்ற வாழ்வு என்ன செய்யுது? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுற மாதிரி தானே சொல்றேன், வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல. வசனத்துல இருக்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஓகே. கனியற்ற வாழ்வு என்ன செய்யுது? அவனுக்குள்ள இருக்கு. அடுத்து 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய்ய? அடுத்து என்னது? தூக்கம் எதை காண்பிக்கிறதுனா ஒரு மந்த வாழ்வை என்ன செய்கிறது? தூக்கம் ரொம்ப டேஞ்சருங்க. தூக்கம் எப்பதான் தூங்கணும்? தூங்க வேண்டிய நேரத்துல தான் தூங்கணும். அது இல்லாம மற்ற நேரத்துல நம்ம தூங்குறோம்னா அது சம்திங் ராங். தூக்கம் என்னது? தூக்கம் ஒரு மந்த வாழ்வு என்ன செய்கிறது? தூங்கும் போது எப்படி இருக்கிறோம்? சோர்வா தானே ஃபீல் பண்றோம். அப்ப அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்வையில தூக்கம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்வையில ஒரு மந்தம் என்ன செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு மந்தம், ஒரு பின்மாற்றம், ஒரு மயக்கம் என்ன செய்யுது? இருக்கு. அடுத்து செத்தவங்க கூட என்ன செய்யுது? அதையும் சொன்னோம் இல்லையா? மரித்தோரை விட்டு எழுந்துருன்றார். அப்ப இந்த இருளில் இருக்கிறவன் எங்கதான் போய் ஐக்கியமாவான்? 4 பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, அவங்கள தாண்டி அங்க ஒருத்தன் இருள கிடப்பா, அவன்கிட்ட தான் போய் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அது அந்த 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 செத்தவங்க கூட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உங்களை பார்க்கும் போதே சொல்லணும், நீங்க ஜீவன் உள்ளவங்கயா, நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க ஏன் அங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க உங்களை. புரியுதா சொல்றது? நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தவறான இடத்துக்கு நீங்க ஐயோ நீங்களும் அங்க வரலாமா அப்படின்னு உங்களை அனுப்பி விடுவாங்க. இதுதான் என்னது? வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னு தான் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அங்க போயிட்டு ஒன்று தான். புரியுதா? ஓகே. அடுத்து 15. ஞானமற்றவர்களை போல நடக்கிறது யாருடைய குணம்? இருளின் பிள்ளை. எந்த காரியம் செஞ்சாலும் என்னது? ஞானம் இல்லாம செய்யறது. ஒரு காரியத்தை, ஒரு பொருளை வாங்கினாலும், ஒரு காரியம் செஞ்சாலும், வேலையை செஞ்சாலும் என்ன இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட சூப்பரா செஞ்சிருக்கீங்களே, நல்லா செஞ்சிருக்கீங்களே, அதான் யாருடைய குணம்? தேவ பிள்ளையுடைய குணம். அடுத்து 16 வசனமா. நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை என்ன செய்யுங்க? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளை காலத்தை பிரயோஜனப்படுத்துவான். இந்த இருளின் பிள்ளை தன்னுடைய நாட்களை வீணடிக்கிறவனா இருப்பான். தனக்கு கிடைக்கிற நேரத்தை வேஸ்டா கட்டுக்கதையும் அதையும் இதையும் பேசி, அங்க இங்கேயும் பேசி, இதையும் தேவையில்லாத காரியத்தை பேசி நாட்களையும் நேரத்தை என்ன செய்யறது? வீணடிக்கிறது யாருடைய குணம்? இருளின் பிள்ளையினுடைய குணம். ஆனா ஞானவான் என்ன செய்வான்? அப்பா 1 மணி நேரம் இருக்குப்பா, எப்படி நீங்க மத்திய புஸ்தகத்தை முழுவதும் என்ன செஞ்சிடணும், கேட்டுறணும்பா அப்படின்னு என்ன செய்வான்? அதுக்கு ஐயோ இன்னைக்கு வாசம் இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு புத்தகத்தை முழுவதும் என்ன செஞ்சிடணும், வாசித்து முடிச்சிடணும், இன்னைக்கு நல்ல ஒரு பிரசங்கத்தை என்ன செஞ்சிடணும். இதுல யாரு? நாட்களை பிரயோஜனப்படுத்துகிறவன் வெளிச்சத்தின் பிள்ளை. அப்படியே ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து நாட்களையும் நேரத்தையும் வீணடிக்கிறவன் யாரு? இருளின் பிள்ளை. அடுத்து 17 வசனம் வாசிமா. 17. அடுத்து என்னது? மதியற்ற குணம். புரியுதா? அதெல்லாம் மதி இல்லாம, ஒரு அறிவில்லாம, ஞானம் இல்லாம நடக்கிற குணம் தான் என்னது? மதியற்றவர்களாய் நடப்பது. அடுத்து 17 கர்த்தருடைய சித்தது என்று உணர்ந்து கொள்ளுங்க இருக்கு. அப்ப இந்த ஞானம் இல்லாதவன் என்ன செய்வான்னா
ஞானம் இல்லாதவன் இருளின் பிள்ளை என்ன செய்வானா, கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டான், அறிந்து கொள்ள. அது என்னங்க கர்த்தர் சித்தம் நம்ம சித்தம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தேவனா என்ன செஞ்சிடணும், வாங்கினோம் அதெல்லாம் செஞ்சிடணும். அப்படிதான் யார் சொல்றது, இருளின் பிள்ளை என்ன செய்யறான், தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். 18ஆம் வசனத்தை பாருங்க, அங்க என்ன நடந்தது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி இல்லையா. அப்ப உலகத்திற்கான காரியங்கள் என்ன செய்யுது, மதுபான வெறி, உலகத்திற்கான காரியத்தில் ஈடுபட்டு ஆவிக்குரியவன் என்ன பண்றான்னா ஆவியில நிரம்பி இருக்கான். இந்த இருளின் பிள்ளை மாம்சத்தில் நிரம்பி இருக்கான். அப்படின்னா அவன் பேச்சு, அவன் செய்கை, அவன் நடக்கை, அவனுடைய சகல காரியம் இதுலதான் நிரம்பி இருக்கும். வார்த்தை இப்படி சொல்லுதேன்ற வார்த்தையும் வாயில என்ன செய்யாது, வரவே வர. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி செய்ய சொன்னாங்க, எங்க தாத்தா இப்படி செய்ய சொன்னாரு, எங்க பாட்டி இப்படி செய்ய சொன்னாங்க, இப்படி இருந்தா தான் நல்லா இருக்க முடியும்னு சொன்னாங்க அப்படின்னு எதை சொல்லிட்டு இருக்கிறது, மாம்சத்தின்படி மனுஷன் சொல்ற காரியத்தையே சொல்றதான் யாரு, மாம்சத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காம நிரம்பி இருக்கு. ஆனா தேவ பிள்ளை என்ன சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தை இப்படி என்ன செய்யுது சொல்லுகிறதுன்றதை என்ன செய்யறான் சொல்றான். அடுத்து 19 வருஷத்துல நம்ம பார்த்தோம், வெளிச்சத்தின் பிள்ளை எப்பயும் என்ன செய்யறான், 19:20 எப்பயும் துதிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா இந்த இருளின் பிள்ளை வாயை திறந்தா எப்பயும் குறையும் என்னதான் வரும், குறையும், முறுமுறுப்பு, ஒண்ணும் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்ற குணம் யாருக்கு வருது, இருளின் பிள்ளைக்குள்ள வருது. கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, உங்களை நீங்களே என்ன செய்யணும், என் வாயில எப்பயும் துதி இருக்கா. சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்வேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளையினுடைய குணம். புரியுதா, தாவீது வெளிச்சத்தின் பிள்ளை, ஆனால் என்ன செஞ்சான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒரு தேவ பிள்ளை வாயில எப்ப என்ன செய்யணும், ஒரு 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 சேலஞ்ச் உங்களுக்கு பண்றேன். உங்க போன்ல ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா சும்மா ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்படி என்ன செய்யுங்க, அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இல்ல காலையில நீங்க எந்திரிக்கும் போது ரெக்கார்ட் என்ன செஞ்சிருங்க, ஆன் பண்ணி செல்ல பாக்கியில போட்டுங்க. சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யுங்க, போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருளின் பிள்ளையா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. எப்படி பேசுறதெல்லாம் என்னதான் இருக்கும், துதி, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், துதிக்கிறது, ஆண்டவரை பத்தி சொல்றது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, இதே வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன செஞ்சோம், பாஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆனா என்ன அது போட்டு கேட்கற, ஐயோ எனக்கே கேட்க முடியல, வைங்க அப்படின்னு கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, எங்க இருக்கீங்க, இருளின் பிள்ளையா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அடுத்து துதி என்ன செய்யாது, துதி வராது, வாயில எப்ப என்னதான் வரும், முறுமுறுப்பு தான் வரும். 21ஆம் வசனம் பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கு. இந்த இருளின் பிள்ளைக்கு தேவ பயமே என்ன செய்யாது, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, என் வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறாரு, நான் போகிறத கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, நான் இப்ப என்ன எந்த இடத்துல இருக்கின்றதை என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு பயமே என்ன செய்யாது. யோசேப்புக்குள்ள தேவ பயம் இருந்ததுனாலதான் அவன் ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செய்வது அப்படின்னு என்ன செய்யறான். இதனால தேவனுக்கு பயந்து இருந்ததுனாலதான் என்ன செஞ்சான், பாவத்தை விட்டு விலகினான். அப்ப ஒருத்தர் தேவ பயம் இல்லைன்னா துணிகரமா பாவம் செய்வான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது, நம்மளை யாரு பாக்குறது, பாஸ்டர்காரன் இல்ல, அவங்க இருக்காங்களா இல்ல அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க. நீங்க துணிகரமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்யாது, அதெல்லாம் வெறும் கற்பனையா மாறிடும். நாம என்ன சொல்றோம் பாருங்க, எழுப்புதுன்றது மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் அசைவாடுறது. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் மேல நீங்க அசைவாடுங்கப்பா, என் குறைவுல நீங்க மாத்திருங்கப்பா அர்ப்பணிக்கும் போது அந்த ஆள் மேல ஆவியானவர் அசைவாடுவார். நானே சொல்றேன் பாருங்க, ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடுறதுக்கு நான் தடையா இருக்கிறேன்னா, இங்க இருக்கிற ஒரு சிறு குழந்தை ஆவியானவர் அசைவாடுறதுக்கு காரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆண்ட தள்ளிடுவாரு, ஓரமா நில்லுவாரு. அந்த சிறு குழந்தை எடுத்து தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இது எது அறிவுனாலேயோ ஞானத்தினாலோ கல்வியினாலோ திறமையினாலோ இல்ல, இது ஆவியானவர் யார் மேல அசைவாடுறோ அவங்க தான் அசைவை உண்டு பண்ணுவாங்க. பக்கத்துல பாஸ் உங்க வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஒப்பு கொடுங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஒரு அசைவை உண்டாக்குறவங்களா இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் என் மேல அசைவாடினா என் மூலம் ஒரு அசைவு நிச்சயம் வரும். பக்கத்துல பாஸ் உடல் அசைவது நான் சொல்ல, புரியுதா, அப்படியே கரபரபாஷா அதை நான் சொல்லவே இல்லை, அது இருக்கு உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவியானவர் என் மேல என்ன செய்யணும், அசைவாடணும், என்ன நிரப்பணும், என்ன நடத்தணும், அவருடைய அந்த உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளணும், அவர் நடக்கிற வழியில நான் நடக்கணும், அவர் என்ன செய்ய சொல்றாரோ எதை செய்யக்கூடாதுன்ற அதை நான் என்ன செய்யணும், அதை செய்யும் போது என் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடணும், என் மூலம் ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? 22ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை என்ன செய்யுது எபேசியர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவனும் மனைவி என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு சொல்லுது. சிம்பிளா அது பாத்தீங்கன்னா ஒரு 22ல இருந்து 30 ஒரு 11 வசனம் இருக்கு. ரெண்டு முக்கியமான காரியத்தை மட்டும் அதுல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மனைவிகளே புருஷருக்கு என்ன செய்யுங்க, மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களை மனைவியில். இது ரெண்டு இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்குமே. புருஷர்களை மனைவிக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லல, அப்படி மாத்திர கூடாது. வசனம் சொல்லு பாத்தியா, படிச்சியா, பாஸ் கேட்டியா, புருஷனே என்ன செய்ய மனைவி
நான் சொல்றேன் கீழ்ப்படி அப்படின்னு வேற சொல்லல. புருஷர்கள் என்ன செய்யணும்? ரெண்டே வேலைய அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சா குடும்பம் பரலோகம் மாதிரி இருக்கும், குட்டி பரலோகம். என்ன செய்யணும்னா, மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியும். ஏன்னா சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன செய்யணுமா? புருஷர்களுக்கு என்ன செய்யணுமா? தலைவருக்கு கீழ் படிஞ்சிடணும். அது ஆசீர்வாதம். அப்புறம் புருஷர் என்ன செய்யணும்? சர்வாதிகாரி பண்ணி ஆண்டுட்டு இருக்க கூடாது. அவர் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அன்பு இருந்தா இந்த குடும்பம் என்னது? இல்ல சொல்றேன், குடும்ப ஆசீர்வாதம் ரெண்டே காரியத்தை தான் அடங்கியிருக்கு. குடும்ப ஆசீர்வாதம் ஒன்று கீழ்ப்படிதல், ரெண்டு அன்பு. இது ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வரலாம். அதைத்தான் 22வது வசனத்துல இருந்து 33வது வசனம் வரைக்கும் வேதம் என்ன செய்கிறது சொல்லுங்க. எழுந்து நிற்போம், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறீர். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்திற்கு எல்லாம் சொல்லுங்க பாப்பா. என் வாயை திறந்து, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு என்ன ஒரு வெளிச்சமா வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு நான் ஒரு வெளிச்சமா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு வெளிச்சம் ஆண்டவரே. என் தேசத்திற்கு என்ன ஒரு வெளிச்சமா வைத்திருக்கிறீங்கப்பா. இருள் நிறைந்த இந்த உலகத்துல, பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்துல, தீமை நிறைந்த இந்த உலகத்துல என்ன நீங்க வெளிச்சமா வைத்திருக்கிறீங்க. நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் ஒரு தேவ பிள்ளை என்பதை வெளிப்படுத்த எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவ பக்தி உள்ளவனாக ஆண்டவரே, எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவனாக, ஆவியில் நிரம்பி இருக்கிறவனாக, ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறவனா என்னை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உண்மை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும், சிறியதோ பெரியதோ, நீ என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. எபேசியர்ல ஆண்டவரே ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நாங்க பார்க்கல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கன்னு வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில நிரம்பி இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவரை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இருளின் பிள்ளைகளுடைய ஏதாவது சுபாவங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுமானால், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு தடையாக ஏதாவது காரியங்கள் காணப்படுமானால், தேவன் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரே பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு வந்து கிடைப்பதற்கு, ஆண்டவரே ஆவியானவர் அசைவாடுவதற்கு ஏதாவது தடைகள் இருக்குமானா பிள்ளைகளுக்கு அதை நீங்க உணர்த்தி காண்பீங்க ஆண்டவரே. அதை விட்டு விலக ஆண்டவரே, அதை தூக்கி எறிய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு, குடும்பத்தில் அசைவாடுவதற்கு, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையில நீங்க அசைவாடும்படி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுங்கப்பா. அற்புதமான சுகங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. யெகோவா ராஃபா, நீர் குடும்ப மருத்துவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மால சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. சுகமாக்க முடியும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறவங்க பலிபீடத்துல எலியா ஆண்டவரே அக்கினி இறங்குவதற்கு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டாரே ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்க வாழ்க்கையில ஏதாவது தகர்ந்து போய் இருக்குமா, எங்க ஜெப வாழ்க்கை, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்க வேத வாசிப்பு, அன்பு, ஐக்கியம் எல்லாம் எதிலையாவது தகர்ந்திருந்தோம்னா இந்த நாட்கள் ஆண்டவரே எங்க பலிபீடத்தை செப்பனிட உங்க கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க அக்கினி எங்க மேல இறங்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, எங்களை அக்கினியாய் நீங்க பயன்படுத்தணும் ஆண்டவரே. வல்லமையா பயன்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இருதயமாகி விதையில விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவானவனை திருடி கொள்ளாதபடிக்கு முத்திரையிடுகிற இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்க ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைகளை தசமாலை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ தந்த நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய முயற்சியினால் வந்ததல்ல, என் பலத்தினால் வந்ததல்ல, இந்த கிருபையினால் வந்தது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நீ ராஜ்யத்திற்கென்று இதை நான் ஆசீர்வதித்து விதைக்கிறேன் ஆண்டவரே. நான் விதைக்கிற இந்த விதைய எனக்கு ஆசீர்வதிச்சு என்கிட்ட நீங்க 100 மடங்கா திரும்பி அனுப்புங்க ஆண்டவரே. இந்த விதையெல்லாம் பெருகட்டும் ஆண்டவரே. நாங்க தாராளமாய் விதைக்கிற சபையாக, ஏராளமாய் அறுவடை செய்கிற ஒரு சபையாக எங்க சபையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. விதைப்பதற்கான விதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விதைப்பதற்கு தேவையானவைகளையும் கொடுங்க.
அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நீங்க கொடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய நன்மையை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்கள் வருகிறது, பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு வருகிற எல்லா தேவைகளையும் என் ஆண்டவர் அற்புதமாய் நீங்க சந்திங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கத்த நீங்க உதவி செய்யுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் அசைவாடுதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியம்